இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ. உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம் ஆப்கி அதாலத்தில் இன்றைய வழக்கை. இன்னைக்கு நம்மோட விருந்தாளி, அதாவது இந்த தலைவர் இதுவரைக்கும் மற்றவங்கள தேர்தலில் போட்டியிட வச்சிருக்காரு, அரசாங்கங்களை அமைச்சிருக்காரு, முதலமைச்சர்களை நியமிச்சிருக்காரு, இப்போ தன்னோட சொந்த கட்சியை உருவாக்கி இருக்காரு. இப்போ இவர் பீகாரில் எல்லா இடங்களையும் தேர்தல் நடத்த வைப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, கட்சி தலைவராகவும் ஆக மாட்டேன், முதலமைச்சராகவும் ஆக மாட்டேன்னு. அப்படி வேற யாரா இருக்க முடியும்? ப்ளீஸ் வெல்கம் பிரசாந்த் கிஷோர். அதோட ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மளோட ஜட்ஜ் ரொம்பவே ஸ்பெஷல், மிகவும் அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர். நான் ரிப்போர்ட்டிங் ஆரம்பிச்ச நேரத்தில் அப்போ இவருடைய ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் உலகம் முழுக்க விவாதிக்கப்பட்டது. அவரோட தைரியத்தை இப்பவும் எல்லாரும் பாராட்டுறாங்க. ப்ளீஸ் வெல்கம் தவ்லீன் சிங். தவ்லீன் சிங்கை பற்றி நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இவங்களோட சேர்ந்து நான் நிறைய ஆபத்தான இடத்துக்கு போய் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கேன். இவங்கள டேர் டெவில் ரிப்போர்ட்டர்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதோட 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கி அதாலத்தில் ஷோ பண்ணப்போ அப்பவும் இவங்க தான் ஜட்ஜாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வழக்கு ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்தில் இன்றைய வழக்கு ஆரம்பிக்கலாம். முதல் குற்றச்சாட்டு யூகவாதி பிரசாந்த் கிஷோர். ஆப்கி அதாலத்தில் எலெக்ஷன் எக்ஸ்பர்ட் பிரசாந்த் கிஷோர் மீது குற்றச்சாட்டு என்னவென்றால், இவர் மக்களை தவறாக வழி நடத்துகிறார் என்பது. பிரசாந்த் சார், லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்து மக்கள் என்ன கேட்கறாங்க, உங்க அசஸ்மெண்ட் எப்படி தப்பாச்சுன்னு. அதாவது 40-50 சீட்ஸ் எப்படி குறைஞ்சது. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, பிரசாந்த் கிஷோர் சாரை நான் நம்பினேன். அதனால மக்கள் உங்களை ஆப்கி அதாலத்துக்கு கூப்பிட சொன்னாங்க. அதனால கூப்பிட்டுட்டேன். சொல்லுங்க. உண்மையான விஷயம்தான். பொதுவாகவே லோக்சபா தேர்தல் ரொம்ப பெரிய தேர்தல். மோடிஜி நாட்டின் பிரதமர்னா அதை பத்தி மக்கள் கண்டிப்பா கேட்பாங்க. அதை வச்சு என்னோட அசஸ்மெண்ட் என்ன இருந்துச்சோ 5-6 முக்கியமான விஷயங்களை நான் சொன்னேன். முதலாவது விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, தேர்தலோட முடிவுகள் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அது மோரர்லெஸ்ஸா இருந்தாலும் பிஜேபி கண்டிப்பா திரும்ப வரும், இந்திய ஆட்சி கூட்டணி அமைக்கும், மோடிஜி பிரதமர் ஆவார்னு சொன்னேன். ரெண்டாவதா நான் என்ன சொன்னேன்னா, ஆரம்பத்திலிருந்து பிஜேபியோட ஓட் ஷேர் எவ்வளவு இருக்கோ மோரர்லெஸ் அந்த ஓட் ஷேர் அப்படியே தான் இருக்கும், அதிகமா இருக்கும், குறையாதுன்னு. அதாவது தேர்தல் முடிவுகள் வந்தப்போ அதுல 36% ஓட்டுகள் பதிவாயிருந்தது. 0.7% போன தேர்தலை விட குறைஞ்சிருந்தது 2019 படி. மூணாவது விஷயம், நான் அவருக்கு 300 சீட்டு வரும்னு சொன்னேன். ஆனா 240 வந்தது. என்னோட கணிப்பு கொஞ்சம் தப்பா இருக்கு. நாலாவது விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, ஜெனரலி நாடு முழுவதும் தெரியுது, மோடிஜியோட சப்போர்ட் இன்டென்சிட்டியில குறைவு ஏற்பட்டிருக்கிறது ரொம்ப விசிபிளா இருக்கு. டேட்டாவில், அவரோட வியூவர்ஷிப்ல எந்த இன்டென்சிட்டியில நாங்க 2014-19 பார்த்திருந்தோமோ அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரிவு ஏற்பட்டிருக்கு. அஞ்சாவது விஷயம் நாங்க என்ன சொன்னோம்னா, யாரோட ஆட்சியா இருந்தாலும், மோடிஜி எத்தனை எம்பியோட சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும், ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் 3வது டர்ன்ல மோடிஜி 1வது 2வது வரிசையில பார்க்கும்போது பலவீனமான பிரதமரா இருப்பாரு. ஏன்னா நாட்டுல தர மட்டத்துல ரூரல் டிஸ்ட்ரெஸ், ஃபார்மர்ஸோட பிரச்சனை ரூரல் டிஸ்ட்ரெஸ் அண்ட் ரோயிங் இன்இக்வாலிட்டி, இது மிகப்பெரிய தலைப்பா மாறும். அதோட கடைசியா நான் இன்னொன்னு சொன்னேன், அதாவது உத்தரப்பிரதேசோட அரசியல், அது பாஜகவுக்கும் சங்கத்தின் தலைமைக்கும் மிகப்பெரிய சவாலா இருக்கும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்பர்ஸ். நான் சொன்ன இந்த 6 விஷயங்கள்ல ஒண்ணு மட்டும் தப்பாயிருச்சு. அதுல மக்கள் கவனம் செலுத்தியிருக்காங்க. நல்ல விஷயம். நீங்க அவருக்கு 300 சீட்டு வரும்னு சொன்னீங்க, ஆனா வந்தது 240. ஸ்டாட்டிஸ்டிக்கலி 3-4% புள்ளிகள் தவறாக கணிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 10%ன்றது தவறான கணிப்பு. அது என்னோட தப்பு. என்னோட சந்தேகம் ஓட் ஷேர் கரெக்டா தான் இருந்தது, அனாலிசிஸ் சரியா இருந்தது.
ஆனா 300 சீட்டுகள் நிச்சயமா வந்துரும்னு நாங்க எதிர்பார்த்தோம். வந்துரும்னு பார்த்தோம். ஆனா 240 வந்தது. அதுக்கு வேணா பல காரணங்கள் இருக்கலாம் ஏன் இப்படி வந்ததுன்னு. ஆனா என்னோட பார்வையில என்னால ஒண்ணு மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி மதிப்பிடுறவங்க எல்லாம் கடவுள் இல்ல. அதாவது டேட்டா அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கு. அதாவது உலகத்துல அந்த மாதிரி செய்யறவங்க 100% சரியா செய்வாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. என்னை பத்தி இப்ப யாரெல்லாம் சொல்றாங்களோ, அதாவது நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க பிஜேபி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க, பப்ளிக்கை தவறா வழி நடத்துனீங்க, இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. இதே ஆளுங்க தான் வங்காளத்துல பிஜேபிக்கு 100 சீட்ஸை விட கம்மியா வரும்னு சொன்னப்போ நம்ம சியர் லீடர்ஸ் எல்லாம் கை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் பிஜேபிக்கு 100 சீட்டை விட கம்மியா வரும்னு. பிஜேபிக்கு 15 வந்திருக்கலாம், 95 வந்திருக்கலாம். ஆனா 77 வந்தது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கு. இருந்தாலும் என்னோட தவறு தான். நான் இன்னும் அதிகமா என்னோட அசஸ்மெண்ட்டை பெட்டர் ஆக்கியிருக்கணும். உங்களால மட்டும்தான் தவறு நடந்துச்சா இல்ல மத்தவங்களாலையும் தவறு நடந்துச்சா? தவறுங்கிறது நிறைய பேர்னால நடந்திருக்கும். அதோட ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்ககிட்ட எந்த டேட்டா வருதோ அதை தான் நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. அதோட ரொம்ப வலுவான அரசாங்கத்தை பத்தி மதிப்பிடும்போது, சர்வே எடுக்கும்போது there is something called fear factor. ஒன்று பாத்தீங்கன்னா மக்கள் தவறா சொல்லுவாங்க. அவங்க ஓட்டு வேற ஒருத்தருக்கு போடுவாங்க. பயத்துல அவங்களுக்கு என்ன தோணும்னா, பிஜேபியோட ஓட் டேட்டா கலெக்ட் பண்ற ஆள்னு தெரிஞ்சா நிறைய தடவை நான் எப்படி நினைப்பேன்னா, செஃபாலஜிஸ்ட் அப்புறம் டேட்டா கலெக்ட் பண்றவங்க அப்புறம் அவங்களோட பிகாப்ஸா நான் ஸ்போக் பர்சன் இல்லை. ஆனா இந்த தவறு எதிரால நடக்கும்னா இந்த தவறை நிறைய தடவை பார்ப்போம். இந்த ஃபியர் ஃபேக்டர் எலெக்ஷன்ல யூஸ் பண்ணுவோம். அதனால அப்படி ஒரு ஃபியர் ஃபேக்டரா இருந்திருக்கும். இன்னொரு பர்செப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, காத்து வீசுற திசையில மோடிஜி வராருன்னா யாருக்கு போட விருப்பம் இல்லையோ அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்குவாங்க, தகுதியானவங்க யாரு, மோடிஜி தலைமையில யார் அரசு அமையும் நினைப்பாங்க மோடிஜி. அப்படி அவங்க நினைச்சு ஒரு சில பேர் இப்படி இருந்தாங்க. அது எப்படின்னா, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஜூன் 4ஆம் தேதி மோடி பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டாருன்னாங்க. இல்ல, அது பாத்தீங்கன்னா அது சரிதான். நான் சொல்ற மாதிரி என்னோட மதிப்பீட்டின்படி 6 புள்ளியில 5 சரி, 1 தவறு, நான் 10 புள்ளியில ஆஃப் ஆயிட்டேன். நீங்க இப்ப யார பத்தி சொல்றீங்களோ, இப்பவும் பிரசாந்த் கிஷோர் தவறு பண்றாங்கன்னு சொல்றாங்களோ, இப்பவும் தவறு நடந்துகிட்டு இருக்கு. நான் என்னோட ரெக்கார்ட் சொல்லவில்ல. நீங்க சொன்ன மாதிரி அவங்க நான் தான் பிரதமராக மோடி ஆக மாட்டாருன்னு சொன்னாங்க. அல்லது பிஜேபிக்கு 150 சீட்ஸ் வரும். உங்களுக்கு ஒருவேளை அப்ஜெக்டிவ்லி அசஸ் பண்ணணும்னா, யாரோ சொன்னாங்க 270 300, வந்தது 240. வேற யாரோ 150நாங்க, ஆனா வந்தது 240. ஹூ வாஸ் க்ளோசர் டு த ரியாலிட்டி. பட் இது பாத்தீங்கன்னா அப்மேன்ஷிப்லாம் இல்ல, அவங்களோட சொந்த கணிப்பு தான். எனக்கு இதுல ஏத்துக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் 300 வரும்னு நினைச்சேன், அது சரியா வரல. ஆனா ஓவரால் அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா அது எலெக்ஷன் முன்னாடி இருந்து இல்ல, கடந்த 5 வருஷமா நான் எவ்வளவு இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கணும், எல்லா இடத்துலயும் இதை தான் சொல்றேன். மோடிஜி சப்போர்ட் இன்டென்சிட்டியில குறைவு ஏற்பட்டிருக்கு. இல்ல, அசஸ்மெண்ட்ல குறை ஏற்படலாம். ஆனா நீங்க அரசியலை பத்தி நல்லா தெரிஞ்சவரு, உள்புறம் வெளிப்புறம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு மக்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. 400 தாண்டுன்ற முழக்கம் தான் எல்லாத்தையும் கெடுத்துடுச்சா? இப்ப 2-3 விஷயம் ரொம்ப தெளிவாவே தெரியுது. ஒன்னு ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் பிராண்ட் மோடி. அதாவது மக்களுக்கு தெரியும் இந்த மனிதர் ரொம்ப பாப்புலர்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் கோவத்துல இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் மோடிஜிக்கு தானா ஓட்டு சேர்ந்துரும். ஆனா ஏதோ ஒரு விதத்துல 2019 நடந்தது. தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பல பேர் டைட் பேட்டில் இருந்தாங்க. புல்வாமாக்கு அப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. ஸோ மக்கள் மனசுல தட் வாஸ் பிளேயிங். இப்ப நான் கிராமத்துக்கு போறேன், நான் பிஜேபி வேட்பாளர். மக்கள் கோவத்துல இருக்கிறது என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இருந்தாலும் என்ன நினைக்கிறேன்னா, திட்டுறவங்க திட்டுவாங்க, கோவப்படுறவங்க கோவப்படுவாங்க, கடைசியில மோடிஜிக்கு ஓட் போடுவாங்க. இப்படி ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் மோடி, ஐ வுட் சே ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர். செகண்ட், இந்த கோவம், 400 தாண்டுற கோஷம். அந்த கணிப்பெல்லாம் ஓகே தான், ஆனா அதை கம்ப்ளீட் பண்ணல. 400 தாண்டல, ஆனா ஏன்? ஆப்போசிஷன் ஆளுங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அரசியலை மாத்துறதுக்காக, அதே மாதிரி ஒதுக்கீட்டை நீக்கிறதுக்கு. இதுவும் கூட மிகப்பெரிய அளவுல ஒருவேளை ஒரு கிரெடிட் நீங்க ஆப்போசிஷனுக்கு கொடுக்க நினைச்சா, ஸ்ட்ராட்டஜிக்கா இல்ல அவங்க கம்யூனிகேஷனுக்குன்னு பார்த்தா ஒண்ணு மட்டும் அவங்க சரியா பண்ணிருக்காங்க. இந்த 400ங்கிற முழக்கத்தை அரசியல் அமைப்பு அப்புறம் இடஒதுக்கீட்டுக்கு சேர்த்திருக்காங்க. அரசியல் அமைப்பை விட இடஒதுக்கீடை பத்தி பேசப்பட்டது. அது சமூகத்தோட சேர்ந்த பெருவர்க்கத்துக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களுக்கு வலுவை நம்ம கொடுக்கணும். ஆனா எந்த அளவுக்கு கொடுக்கணும்னா, நாம அதாவது கேம்பெயின் 400 தாண்டிட்டா ரிசர்வேஷன் போயிடும், அரசியல் அமைப்பு மாறிடும், பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னதெல்லாம் மாறி போயிடும். இதோட தாக்கங்கள் இருந்ததா? ரொம்ப அதிகமா இருந்தது. இது குறித்து எந்த எதிர்க்கட்சியும் திட்டமிட்டு கேம்பெயின் பண்ண மாதிரி எனக்கு தோணல. 400ன்னு வார்த்தை அவங்க சொன்னதுனாலதான் இப்படி நடந்தது.
அதனால பாஜகவோட சில பேசும் தலைவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு கண்டிப்பா 400 வரணும், அரசியல் சட்டத்தை மாத்தணும், புதிய சட்டத்தை உருவாக்கணும். வித்வுட் ரியலைசிங் அவங்க தவறு செஞ்சாங்க. ஆப்போசிஷன் அதை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது கவுண்டர் பாத்தீங்கன்னா, அந்த தடவை மோடிஜியோட ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னா, முஸ்லிம், மட்டன், முஜ்ரா, மங்கள் சூத்திரம் எல்லாத்தையும் நுழைச்சிட்டாரு. அது பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் போய் ராஜஸ்தான்ல உரையாடும் போது பாத்தீங்கன்னா, அந்த ஆரம்பத்துல அந்த நேரத்துல இருந்தே பிஜேபியோட கோர் சப்போர்ட்டர்ஸா இருக்கிறவங்க, அதாவது மோடிஜியோட ஃபேன், மோடிஜி ஓட்டர்ஸா இருக்கிறவங்க, அவங்களுக்கும் பிரதமர் இப்படி பேசுனது சுத்தமா பிடிக்கல. இது பிரதம மந்திரி உரையாடுற பேச்சு இல்லையேன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப பழமையான முறையாயிருச்சு. அதோட 10 வருஷங்கள் அவங்க உருவாக்கி வச்ச படங்களை பாத்தீங்கன்னா, அதோட இது மேட்ச் ஆகல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கேடரை கேல்வனைஸ் பண்றதை விட்டுட்டு இன்னும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணி பல இடங்கள்ல அது இன்னும் பேனிக் ஆயிருச்சு. மக்கள் நடுவுல இதுவும் பேசினாங்க, இவங்க தோத்து போறாங்க, பேக் ஃபுட்ல இருக்காங்க, அதனாலதான் இப்படி பேசுறாங்கன்னு சொன்னாங்க. உத்தரப்பிரதேசத்துல அதிகமான சேதம் ஏற்பட்டுச்சு. அங்கதான் பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷாக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் ஏதோ தகராறு இருந்தது, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதை நான் தகராறெல்லாம் பார்க்கல. ஆனா ஒருவேளை வைடர் ப்ராஸ்பெக்டிவ்ல பார்த்தேன்னா, உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 2009-10 தேர்தலில் நடந்தது. மோடிஜி அதாவது லோக்சபா தேர்தல்ல பிஜேபியின் புதிய முகமா மோடி உருவெடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அத்வானி பிஜேபி லீடரா இருந்தாரு. அந்த நேரத்துல பிஜேபிக்கு குஜராத்ல 2009 லோக்சபா தேர்தல்ல பெருசா வெற்றி கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் 2011 இருந்து அங்க வேலையை ஆரம்பிச்சப்போ குஜராத்ல நான் நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன். 2009 மோடிஜி கேம்பெயினிங் இன்சார்ஜா இருந்தாரு. அத்வானிஜி தான் பிரதமர் ஆக வேண்டியது. அப்படி இருந்து ஏன் வெற்றி கிடைக்கல? சோ மோடிஜி கேம்பெயினிங்கை சப்போர்டைஸ் பண்ணாருன்னு கிடையாது, மக்களையும் அவர் சப்போர்டைஸ் பண்ணல. ஆனா மோடியோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு மூலையில அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கலாம். ஒருவேளை அத்வானி ஜெயிச்சிட்டாருன்னா நம்மளோட தலைவர் மோடிஜி அவரோட லட்சியத்தை அடைய லேட் ஆயிருக்கும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதன் காரணமா யூபியில இப்படிதான் நடந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அதாவது நிறைய பேருக்கு என்ன தோணுச்சுன்னா, மோடிஜியும் அமித்ஷாவும் திரும்ப பெரிய வெற்றியோட வந்தா அதுக்கப்புறம் யோகிஜியோட சீட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டுறலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் கிராமத்துல இந்த வார்த்தையை தான் அரவிந்த் கெஜ்ரிவால் பப்ளிக்கா சொன்னாரு. ஆமா, அரவிந்த் கெஜ்ரிவாலும் அந்த வார்த்தையை பப்ளிக்கா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அரசியல் ரீதியா அது தீவிரமான அறிக்கையா இருந்தது. இப்ப நம்ம கிராமத்துல கூட பாக்குறோம். அதாவது நான் பீகார்ல பிறந்தவன். என்ன மக்கள் கேட்பாங்க, பிரசாந்த் சார் நீங்க அவர் கூட வேலை பார்த்திருக்கீங்க, எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, 400 சீட் வந்ததுன்னா யோகியை தூக்கிடுவீங்களான்னு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்களுக்கு நடுவுல இந்த விஷயம் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு, அதாவது யோகிஜி நேரடியா போய் பிஜேபி கேண்டிடேட்டை தோக்கடிங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, அதுக்கு நான் சம்மந்தப்பட்டவன் இல்ல. ஆனா பப்ளிக்ல இந்த விஷயம் வர வாய்ப்பு இருக்கு. யோகியோட சப்போர்ட்டர்ஸ் ஒருவேளை மிகப்பெரிய வெற்றியோட மிகப்பெரிய வலுவா மோடி அமித்ஷா திரும்ப வந்தா யோகிஜி நம்மளோட லீடருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதனால பார்த்து ஓட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, அயோத்தியாவோட சீட்ஸ். அங்கதான் ராமர் கோவில் கட்டப்பட்டது. நாட்டுல ஒரு மிகப்பெரிய அலை எழுந்தது. அந்த இடத்துல பிஜேபியோட கேண்டிடேட் தோத்துட்டாங்க. இங்க பாருங்க, அயோத்தியால எந்த சீட்டும் இல்ல. அது மக்களோட பாசுரம். அயோத்தியால சீட்டெல்லாம் இல்ல. அது சீட்ஸ் ஃபரிதாபாத். அயோத்தியா அங்க இருக்கு, அதோட சிம்பாலிக் பெரிய செட்பேக்னு சொல்லலாம். அதான் விஷயம். அங்க இருக்கிற கேண்டிடேட் லல்லு சிங்ஜி. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு சே 400 வந்தா அரசியல் சாசனம் மாறும்னு. ஹி வாஸ் த ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் who went public saying that 400 சீட் எதுக்கு வேணும்னா அரசியல் சாசனம் மாறும், அவங்களுக்கு எதிராக போராடின பழங்குடியினர் ஆரம்பத்திலிருந்து, அதனால அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கலாம். இன்னொரு விஷயம், நிறைய டெவலப்மெண்டல் விஷயங்கள் பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும், சமூகத்தோட ஒரு பகுதி அதனால அஃபெக்ட் ஆகும். வினோத் மேக்தா சார் பத்திரிகையாளர், அவர்கிட்ட ஒரு தடவை நான் கேட்டேன், அதாவது சஞ்சய் காந்தி காலத்துல இவங்க ஸ்லம்ஸ்லாம் போகும்போது ஃபீட்பேக்ஸ் வராதான்னு நான் கேட்டேன். அப்ப அவரு சொன்னாரு, இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் அவங்கள போய் சேரும். அதுக்கு அவரு சொல்லுவாரு, நான் நல்லது தானே உங்களுக்கு செய்யறேன், நான் உங்களை ஸ்லம்ல இருந்து தூக்கிட்டு ஒரு நல்ல இடத்துல தானே வீடு கொடுக்குறேன், அப்புறம் ஏன் அவங்க போராடுறாங்க? நிறைய தடவை என்ன ஆகும்னா, அயோத்தியால ரோடு போடுறதுக்காக ஏதாவது குடியிருப்பு அழிச்சிட்டா அவங்கள ஷிஃப்ட் பண்ணா இப்ப அது டிரான்சிஷனல் பேஸ். ஆனா அது இப்ப யாருக்கு நஷ்டம் ஏற்பட்டதோ அவங்களுக்கு நேத்தே நடந்தது. நீங்க கோயில் கட்டுறதுனால 10,000 பேரோட, அதாவது அவங்க வாழ்வாதாரத்தை அல்லது வீடுகள் அழிக்கப்பட்டதுன்னா அது ஒரு பெரிய பாதிப்பு தானே. அப்போ அகிலேஷ் யாதவ்ஜி ஜாதி அடிப்படையில நகரத்தை பிரிச்சது நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா? ஜெனரல் சீட்டுக்கும் எஸ்சி எஸ்டியோட சண்டை இருந்தது இல்ல. இது எப்பவும் வழக்கமா நடக்கிறது தான். இந்த சமாஜ்வாடி கட்சி,
இவங்களோட அரசியல்லாம் பெரும்பாலும் இனம் சார்ந்ததா தான் இருக்கும். எனக்கு உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாடி கட்சி எப்படி வியூகத்தை உருவாக்குனாங்க, யாருக்கு அறிவுறுத்தினாங்கன்னு தெரியாது. ஆனா முடிவு இதை தான் காட்டுது. அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு அவங்கள வாழ்த்தியே ஆகணும். ஏதோ நல்லது செஞ்சதுனால தான் இவ்வளோ சீட் ஜெயிச்சிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி கேஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோரனையும் ஜெயில போட்டதுனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா? எனக்கு அப்படி தோணல. அப்படி எதுவும் பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி தெரியல. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா ஜார்க்கண்ட்லயும் மொத்தமா கிளியர் ஆயிருக்கும். பிஜேபி ராஜஸ்தான்ல தான் இழந்தது. பிஜேபிக்கு மகாராஷ்டிரால தான் சீட்ஸ் போச்சு. ஒருவேளை ஹேமந்த் சோரன்ஜியை அரெஸ்ட் பண்றதுனால பிஜேபிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தா முதல்ல பீகார் ஜார்க்கண்ட்ல தான் நடந்திருக்கும். ராஜஸ்தான்ல அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கணும். அதனால எனக்கு தெரிஞ்சு இப்ப இடஒதுக்கீடு விவகாரம், எனக்கு தெரிஞ்சு பாபா சாஹேப் அம்பேத்கர் இதெல்லாம் வச்சு ஒரு நெரேட்டிவ் போச்சு. ஆனா பீகார்ல பாத்தீங்கன்னா ஜாதி செல்வாக்கு அதிகமா தான் இருக்கு. அங்க ஏன் அப்படி ஆகல? பீகார்ல ஏன் அப்படி இல்லைன்னா, பீகார்ல இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அதிகமா இருக்கு. இந்த லாலு ஃபேக்டர், இந்த லாலு யாதவ் ஃபேக்டர் இருக்குல்ல. லாலுஜி பீகாரோட தலைவர் மட்டும் இல்ல, முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹீ இஸ் அ ஃபினோமினா. பீகார்ல மோடி இருக்காரு, நிதிஷ் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. ஜாதியும் இருக்கு. ஆனா ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் என்னன்னா, கடந்த 25-30 வருஷமா லாலு யாதவ் ஃபினோமினா. ஒன்னு பீகார்ல இருக்கிற மிகப்பெரிய பிரிவினர் லாலுக்கு ஆதரவா ஓட் பண்ணுவாங்க, இல்லனா அவருக்கு எதிராக ஓட் போடுவாங்க. என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு எதிராக தான் ஓட் போடுவாங்க. சில பேர் சொல்றாங்க நிதிஷ்குமாருக்கு 12 சீட் வந்துருச்சு, ரிவைல் ஆயிருச்சு. அப்படிலாம் எதுவும் நடக்கல. அவரு லாலு யாதவுக்கு எதிராக போட்டி போட்டாரு. லாலு யாதவுக்கு அவங்களுக்கு எதிராக ஓட் போட முடியாது. ஏன்னா மக்கள் அந்த 15 வருஷத்தோட ஆட்சிய நீங்களும் நானும் உட்காந்துக்கிட்டு பட்னால இல்ல டெல்லியில நொய்டால அதை பத்தி உட்காந்து படிக்கிறோம், அதை பத்தின கருத்து தெரிவிக்கிறோம். இமேஜின் பண்ணி பாருங்க, சமூகம் அதெல்லாம் பொறுத்துட்டு இருந்திருக்கு 15 வருஷமா. இப்ப அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க நினைக்கிறதெல்லாம் திரும்ப என்ன ஆனாலும் சரி அந்த ஆட்சி மட்டும் திரும்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க லாலுக்கு ஓட் போடுறதில்ல. அதுதான் மிகப்பெரிய ஃபேக்டர். இது எல்லாத்தோட உயர்ந்தது பீகாரோட கான்டெக்ட்ல. இப்ப ஆடியன்ஸ் ஒரு கேள்வி கேட்கலாம். என் கேள்வி என்னன்னா, 2024 தேர்தல் முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அதாவது காங்கிரஸ் 3 சீட்ஸ் 3 ஃபிகர்ல கூட வராதுன்னு. அது எக்ஸாக்ட்லி அப்படியே நடந்தது. 99ல போய் நின்னுருச்சு. அப்போ நீங்க முன்னாடியே காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா என்ன? இல்ல நான் அது அதாவது என்னுடைய காங்கிரஸ் பத்தி என்னுடைய கணிப்பு காங்கிரஸ் அதை விட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 100 வராதுன்னு நான் சொன்னதை என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு வேற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒருவேளை 100 சீட் வந்திருந்தா ஐ வில் பி குவைட் சர்ப்ரைஸ்ட். காங்கிரஸ்க்கு 99 சீட்ஸ் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதோட மிகப்பெரிய வெற்றி இன்றைய கான்டெஸ்ட்ல இருக்கு. அதுல என்னோட கிரெடிட் எதுவுமே இல்ல. இஃப் எனிதிங் ஐ வாஸ் அசிஸ்டிங் காங்கிரஸ் ரிவைவல் சே டு சே. நீங்க சொல்றத பார்த்தா ராகுல் காந்தியோட ரிவைவலும் நடக்குமா? இல்ல, அதாவது ஏதாவது ஒரு கட்சியோட ரிவைவல் அங்க நடந்திருந்ததுன்னா, அதை லீட் பண்ணுதுன்னா அதுக்கு கண்டிப்பா கிரெடிட் கிடைச்சே ஆகணும். தட் எக்ஸ்ட்ரீம் ராகுல் காந்தி தலைமையில காங்கிரஸ் போட்டியிட்டது. அதுல அவங்களுக்கு 99 சீட்ஸ் வந்திருக்கு. கிரெடிட்ஸ் ராகுல் காந்தியை போய் சேரணும். ஆனா ஜஸ்ட் புட் திங்ஸ் டு பெர்ஸ்பெக்டிவ். இந்திரா காந்தியோட மிகப்பெரிய தோல்வி 1977. அந்த டைம்ல காங்கிரஸ்க்கு 154 சீட்ஸ் கிடைச்சது, 154. ராகுலோட தலைமையில அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்னன்னு பாத்தீங்கன்னா 99 சீட்ஸ் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இதை வச்சு பார்க்கும்போது as a leader ராகுல் காந்தி has got miles to go before he reaches that in the state where he can say countryல it has arrived. But yes, காங்கிரஸ் ஒரு கட்சியா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டராவே பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. அண்ட் தட் எக்ஸ்டெண்ட் ராகுல் காந்தியை நம்ம பாராட்டியே ஆகணும். இன்னொரு கேள்வி சார், வருங்காலத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி சார் இந்தியாவை வழிநடத்தி பிரதமர் ஆவாருன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ்க்கு அவரு தலைவர் தான். அதாவது இந்த எலெக்ஷன்ல அவரு காங்கிரஸ் கட்சியோட லீடருங்கிற அந்த முறையில நல்ல விதத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு, அட்லீஸ்ட் இன் ஸ்லோ டு மீடியம் ரன். அடுத்த 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் ராகுல் காந்தியை தவிர வேற யாரும் இருக்கிறதா சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த நாட்டோட தலைவரா ஆவாரா மாட்டாரான்றதுக்கு இன்னும் அதுக்கு காலம் இருக்குன்னு தான் சொல்லுவேன். நிறைய டைம் இருக்கு. 99 வேணா வந்திருக்கலாம். ஆனா அதே மாதிரி 250 260 வேற விஷயம். பிரசாந்த் சார், ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் பிரசாந்த் கிஷோர் சார் மேல வழக்குகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். சார், எங்க அப்பா வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னாரு. ஒண்ணுமே செய்யாதவங்க விமர்சனம் செய்வாங்கன்னு சொன்னாரு. அதனால நீங்க உங்களுக்கு ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்ல? வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம வழக்க நடத்திக்கிட்டு இருக்கோம். அரசியல் வியூகவாதி பிரசாந்த் கிஷோர் கூட ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல எலெக்ஷன் எக்ஸ்பர்ட் பிரசாந்த் கிஷோர் மீது குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு தலைவர்களை தவறான பாதையில கூட்டிக்கிட்டு போறாருன்னு.
நீங்க தேர்தல்கள்ல எப்பல இருந்து இந்த டேட்டா அனாலிசிஸ் டிஜிட்டல் டேட்டாவை பயன்படுத்த ஆரம்பிக்க வச்சீங்களோ இப்ப எல்லா அரசியல்வாதிகளும் அதைத்தான் ஃபாலோ பண்றாங்க. நீங்க யாத்திரைக்கு கிளம்பிட்டீங்க. என்ன நடக்குதுன்னு யாருக்கிட்டையாவது கேட்டா சர்வே பண்றோம்னு சொல்லுவாங்க. சரி, எதை வச்சு சர்வே பண்ணீங்கன்னு கேட்டா பிரசாந்த் சாரோட ஒரு ஆள் இருக்காருன்றாங்க, அவர் கூட வேலை பார்க்கறவருன்றாங்க. எல்லாரும் அதே வழியில் நடக்கிறாங்க. இருக்காங்க 20,000க்கும் மேல இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில இந்த டொமைன்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. நாங்க இத 2011 இதை ஆரம்பிச்சப்போ அப்போ எங்களுக்கும் ஐடியாவே இல்லை இது ஒரு டொமைனா மாறுமான்னு. போக போக அதுவே பெருசாயிருச்சு. ரொம்ப முக்கிய தேர்தலில் நிக்கிறவங்க கூட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டர்ஸ் வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இப்ப நீங்க காட்டின மாதிரி எலெக்ஷன்ஸ்ல பல்வேறு கட்சிகள் தலைவர்களுக்கு அதாவது பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டால இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இயல்பாவே எந்த விஷயத்துல மக்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குதோ அதை அவங்க மறுபடியும் பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இதுல வேலை பார்க்கறவங்களுக்கு ஸ்கூலோ டிகிரியோ அப்படி எதுவும் கிடையாது. அதுல யாரெல்லாம் பிரசாந்த் கிஷோர் கூட வேலை பார்த்தாங்களோ அவங்க சிவியில் எழுதுவாங்க பிரசாந்த் கூட வேலை பார்த்தேன்னு. அதனால பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது எனக்கு சந்தோஷம் தான். இந்த செயல்பாட்டில் நிறைய பேர் இழக்கவும் செய்யறாங்க. இல்ல அது பாத்தீங்கன்னா ஒருவேளை ஏதாவது டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நோயாளி இறந்துட்டா அதுக்காக நீங்க மெடிக்கல் காலேஜ் குறை சொல்ல முடியாது, இல்ல காரணம் சொல்ல முடியாது. ஆனா இந்த சயின்ஸ் எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும். நாங்க பார்த்தது என்னன்னா எக்ஸிட் போல்ல நிறைய தவறுகள் நடக்குது. அதாவது முதல் விஷயம் என்னன்னா நான் ஒன்றும் போஸ்டர் இல்ல, நாங்க பண்றது ஒன்றும் போஸ்டர் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா கடந்த 10 வருஷமா சொல்றேன், வி ஆர் ஹைலி ஓவர் ரேட்டட். எந்த ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டும் ஒருத்தரை தேர்தலில் ஜெயிக்கவோ துவக்கவோ வைக்க முடியாது. தலைவர் தான் தேர்தலில் வெற்றி பெறாங்க, கட்சி வெற்றி பெறுது, அந்த உழைப்பாளிகளோட முயற்சி வெற்றி பெறுது, மக்களோட ஓட் ஜெயிக்க வைக்குது. எங்க ப்ரொஃபஷனல்ஸ் அந்த விஷயத்தை ஆர்கனைஸ் பண்றதுல கொஞ்சம் பெட்டரா உதவி செய்யறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆபரேஷன் தேவைப்பட்டா, ஆபரேஷன் தியேட்டர் தேவைப்பட்டா டாக்டர் பெட்டரா இருக்கணும். ஒருவேளை உங்க கூட அசிஸ்டன்ஸ் யாரும் இல்லைன்னா நீங்க பெரிய சர்ஜன் நல்ல சர்ஜனா இருந்தும் கூட ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல நீங்க நல்லா வேலை செஞ்சாலும் உங்களால ஏதாவது தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருந்தா so you would be able to deliver things better. so நீங்க முதல்ல அவ்வளோ கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டாம் யாருக்குமே. பிரசாந்த் கிஷோர் இல்ல வேற யாருக்குமே இல்ல அமைப்பு யாரையாவது ஜெயிக்க வச்சாலோ இல்ல தோக்க வச்சாலோ at best on the margin week little bit of the efficiency in the whole. ஆனா இங்க தலைகீழா மாறிடுச்சு. எக்ஸிட் போல் பண்றவங்க தப்பு செஞ்சாங்க, பழி எங்க மேல வந்துடுச்சு. இல்ல மீடியா மேல மொத்தமா தவறாயிடுச்சே. இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ரேட்டை அழிக்கிறதுக்காக செஞ்சாங்களா இல்ல அது வேற? இது முட்டாள்தனமான பேச்சு. ஒருவேளை இந்த ரிசல்ட் தான் வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சா அந்த ரிசல்ட்டை அப்போ சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஸ்டாக் மார்க்கெட்டை 2 சைட்ல இருந்தும் கேம் பண்ணலாம்ல. 240 தான் வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மார்க்கெட்ல ஷார்ட் ஆகி கூட பணத்தை சம்பாரிச்சிருக்கலாம். அதுக்காக எதுக்கு தப்பு செய்ய போறாங்க? தவறு நடக்கிறது இயல்புதான். நான் அதை தான் திரும்பவும் சொல்றேன். நான் ஒன்றும் கருத்து கணிப்பாளர்கள் நடத்தும் செய்தி தொடர்பாளர் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் அவங்களோட டேட்டாவை யூஸ் பண்ற நபர். ஆனா ஒருத்தரால தவறு நடக்குதுன்னு சொல்றது சகஜம்தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்குன்னு சொல்றது அந்த விஷயத்தை பத்தி உறுதியா தெரியாதப்போ எனக்கு என்னமோ இது சரியில்லை. ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு டீயை குடிச்சுக்கிட்டு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தன்னை எக்ஸ்பர்ட்னு சொல்றது ஒரு விஷயம். ப்ரொஃபஷனலி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வெளியில வரும்போது கழுத்தை நெரிக்கிற மாதிரி நடக்கிறது சகஜம்தான். 10 சொன்னா அதுல 8 நடக்கிறது உண்மையிலே சகஜம் தானே. 8 ஒன்னும் குறைஞ்சது இல்லையே. வெளியில உட்காந்து சும்மா கருத்துக்கள் சொல்றது சுலபம்தான். அதாவது சார் எங்க அப்பா வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னாரு. ஒண்ணுமே செய்யாதவங்க விமர்சனம் செய்வாங்கன்னு சொன்னாரு. அதனால நீங்க உங்களுக்கே அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்ல. அப்படி இருக்கும்போது செஃபாலஜி எதுவும் அதாவது எலக்ட்ரால் செஃபாலஜி எதுவும் இந்தியாவோட டொமைன் கிடையாது, வேர்ல்டு வைடு இருக்கு. ரொம்ப பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இதுல இருக்காங்க, பெரிய அறிஞர்கள் இதுல இருக்காங்க. இந்தியாலயும் எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ எஸ் திஸ் டைம் ப்ராபப்ளி ஆல் ஹூ ஆர் இன்வால்வ்ட் தே வில் லுக் இன் டு தி சிஸ்டம், தே வில் இம்ப்ரூவ். நீங்க டெலிஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, முதல்ல ஹேண்ட் இருக்கிறத யூஸ் பண்ணீங்க, பேஜர் யூஸ் பண்ணீங்க, இப்போ மொபைல் யூஸ் பண்றீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுலயும் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்க மக்களுக்கு, ட்விட்டர் யூடியூப் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கும். இல்ல நான்லாம் கத்து கொடுக்கல. அதாவது நான் எப்பயும் சொல்லுவேன், இந்த மாதிரி விஷயங்களை நாம எப்பயும் ஓவர் ரேட்டட் பண்றோம். யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ தேர்தலில் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா காந்திஜி போராட்டம் பண்றப்போ அந்த டைம் போஸ்ட் கார்டு தான் இருந்தது. போஸ்ட் கார்டை பயன்படுத்தினாங்க. இப்ப அது ஃபேஸ்புக்கா மாறி இருக்கு. ஃபேஸ்புக்ல எழுதுறாங்க. இப்போ ஃபேஸ்புக்கா போஸ்ட் கார்டாங்கிறது பிரச்சனை இல்ல, அதுல எழுதுறது மட்டும்தான் முக்கியம். எழுதுனது யாரு அது முக்கியம். மெசேஜ் அண்ட் மெசேஞ்சரோட முக்கியத்துவம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு போஸ்ட் கார்டு இருந்தது, உள்நாட்டு கடிதம் இருந்தது, என்வலப் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் இருக்கு, இப்போ ட்விட்டர் இருக்கு, இதுக்கப்புறம் வேற ஏதாவது புதுசா வர வாய்ப்பு இருக்கு.
இந்த மாதிரி விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சோஷியல் பொலிட்டிக்கல் பார்வையிலிருந்து மெசேஜ் அண்ட் மெசேஞ்சரோட முக்கியத்துவம் இருக்கு. மீடியம்க்கு அவ்வளோ ப்ரியாரிட்டி இல்லை. ஆனா ஒன்று இருக்கு, டெக்னாலஜி நீங்க பயன்படுத்தாம நீங்க ஒரு வேளை போஸ்ட் கார்டு போட்டிருந்தா அது சேர்றதுக்கு 10 நாள் ஆகும். ஃபேஸ்புக் மூலமா அது 10 மில்லியன் போய் சேருது. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி நரேந்திர மோடி பிஜேபி ட்விட்டரை, ஃபேஸ்புக்கை, யூடியூபை நல்லா பயன்படுத்தினாங்க. ஆனா இந்த தடவை காங்கிரஸ் அதை டாமினேட் பண்ணி ஆக்குபை பண்ணிட்டாங்களா? இல்ல, ஆக்சுவலி என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூசர் அட்வான்டேஜ் ஒரு நபருக்கு எப்பயுமே இருக்கும். முதல் தடவை நாங்க 2014 ஆரம்பிச்சப்போ அந்த டைம்ல ஃபேஸ்புக், அதாவது FBல போடணும்னு சொன்னா சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள் அதோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் அதை ரொம்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஆரம்பிச்சவங்க ரொம்ப குழம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய கம்பெனிஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பெரிய கம்பெனி, அதாவது ஸ்டீல் கம்பெனியா இருந்தா, ஏதாவது ப்ராடக்ட் சர்வீஸ் கம்பெனியா இருந்தா, யாராவது புதுசா வருவாங்க, சேலஞ்ச் பண்ணி அவங்கள தோக்கடிச்சிருவாங்க. ஆஸ் யூ திங்க் பிகர், யுவர் எபிலிட்டி டு மூவ் அண்ட் வென்எவர் யூ பிகம்ஸ் லெசர். நீங்க ஒரு பெரிய படகு திரும்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். புது ஆளுங்க வந்தாங்கன்னா அதுல நிறையவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ட்ரூ இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். பிசினஸ்ல கூட பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அவங்க உடனடியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ரஜத் சர்மா இந்தியா டிவில ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா 10 தடவை யோசிப்பீங்க. ஒரு ப்ராசஸ் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, லெகசி இருக்கு. ஒரு புது நபர் யூடியூபை பார்த்து புதுசா ஏதாவது ஆரம்பிச்சிருவான். இந்த விஷயம் ஏன் ரஜத் சாருக்கு தோணலன்னு கேட்பான். அவன் ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, நம்ம ஒரு லெகசிலேயே இருக்கோம். 10-15 வருஷமா ஒரு சிஸ்டம் இருக்கு. அது ஓவர் நைட்ல ஜம்ப் பண்ணிட்டு உடனடியா ஏதாவது புதுசா. கேள்வி ஏன் எழுந்ததுன்னா, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொன்னாங்க இந்த தடவை டிசம்பர்ல இருந்து போன வருஷம் அதோட மே வரைக்கும் ராகுல் காந்தி இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, முக்கியமா யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. சார், டூ வே திங்க். ஒன்று பாத்தீங்கன்னா, மோடிஜியோட ஈகோ சிஸ்டம், அவரோட டிஜிட்டல் ட்ராக்ல குறைபாடு ஏற்பட்டுச்சு. அப்படி பார்த்தா ஓவரால் ரீச் ஹி ஹாஸ் காட் ஃபார் வைடர் ரீச். தேர் இஸ் நோ ட்ரூ அபவுட் இட். ஆனா ராகுல் காந்தி சேலஞ்சரா இருந்தாரு. அவரோட பேஸ் குறைவா இருந்தது, ஆனா எழுச்சி அதிகமா இருந்தது. மக்களும் அந்த கண்ணோட்டத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அவர் ஏதோ பண்றாரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு. மோடி எப்பயும் தான் ஜெயிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வகையில செட்டர்னிட்டி இருந்தது. மோடி எப்பயும் ஜெயிக்கிறாரு, இதுல என்ன இருக்கு, ராத்திரி சாயந்தரம் கேக்குறாங்க. அது ஓவர் கில்லாவும் இருக்கு. 10 வருஷமா மக்கள் மோடிஜியை தான் காலையிலயும் சாயங்காலமும் பாக்குறாங்க. மீடியா எல்லா இடத்துலயும் ஒரு புது நபர் வந்தா என்ன பேசுறாருன்னு கேட்க ஆர்வம் வரும். அதனால மக்கள் போய் பார்ப்பாங்க, ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அதே மாதிரி காங்கிரஸ் சோசியல் மீடியால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா செயல்பட்டிருக்கும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோடிஜியை அதிர வச்சிட்டோம், மோடிஜியை தோக்கடிச்சிட்டோம், மோடிஜியை சைக்கலாஜிக்கலா வீக் பண்ணிட்டோம், அவங்க கான்பிடன்ஸை உடைச்சிட்டோம்னு சொல்றாங்க. இது அவங்களோட தனிப்பட்ட சொந்த கருத்து. என்னோட கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்களோட புரிதல் அவங்களுக்கு அதிகம். எனக்கு என்ன தோணுதுன்னா, arrogance is something which you should avoid in politics. அது பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, எங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் சரி. அதாவது சமூகத்துல மக்கள் அரகன்ஸை விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை அவங்க ரொம்ப அரகண்டா தெரிஞ்சா, வெற்றிலையோ தோல்வியிலையோ பார்க்க அரகண்டா தெரிஞ்சா மக்களுக்கு அது கண்டிப்பா பிடிக்காது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு நாட்டுல ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. மோடிஜியை உயரமா உட்கார வச்சாங்க. அதே மாதிரி நீங்க கடவுள் இல்லைன்னு அவருக்கு காட்டவும் செஞ்சாங்க. எளிதா இயக்குங்க, நீங்களே இயக்குங்க, ஆனா இங்க வரம்புக்குள்ள இருங்கன்னு சொன்னாங்க. மக்கள் இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, நீங்க இயக்குங்க. அவங்க ராகுல் காந்தி இயக்க சொல்லல, மோடி நீங்களே இயக்குங்க, ஆனா டிக்டேட்டர் மாதிரி இயக்காத, ஒரு நேர்மையான ஜனநாயக தலைவர் மாதிரி இயக்கு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்கன்னு மக்கள் மெசேஜ் கொடுத்திருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி ஜூன்ல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு, இந்த அரசாங்கம் கவிழ்ந்துடும், ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு. இப்ப பாத்தீங்கன்னா, ராகுலுக்கு எங்களை விட அனுபவம் அதிகமா இருக்கு, அவருக்கு புரிதலும் அதிகமா இருக்கு. அரசாங்கத்தோட இந்த செயல்பாடுகளை பார்த்து எனக்கு 2 விஷயம் நல்லா புரியுது. அடுத்த 2 ஆண்டுகள்ல 9 மாநிலங்கள்ல தேர்தல் வரப்போகுது. ஸ்டார்டிங் வித் ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் ஹரியானா வரும், அப்புறம் மகாராஷ்டிரா வரும், டில்லி, ஜார்க்கண்ட், பீகார், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, அஸ்ஸாம். இந்த 9 மாநிலங்களோட தேர்தல் முடிவு பண்ணோம் இந்த அரசாங்கத்தோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு, அரசாங்கம் முன்னோக்கி போற டைரக்ஷன் எப்படின்னு. இந்த 9 மாநிலங்கள்ல பிஜேபி 5ல தோத்துட்டா கண்டிப்பா அந்த ஸ்டெபிலிட்டி மேல இஷ்யூ எழும்பதான் செய்யும். ஆனா உங்களுக்கு தோணுதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிஸ்டம் மூலமாவே போயிடுது? இடஒதுக்கீடை பத்தி ஒரு நபர் கேட்டப்போ ராகுல் சொன்னாரு, ஆட்சி கவிழ போகுது. அதுக்கப்புறம் கார்கேஜி, தேஜஸ்வி யாதவ், சஞ்சய் சிங், யார் எங்க இருந்தாலும் அடிக்கடி இந்த விஷயத்தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாரு. இதுவரைக்கும் ராகுல் காந்தியும் ஆப்போசிஷனையும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இவங்க கோஆர்டினேட் அக்சஸ் பண்றது இல்லைன்னு.
ஒருவேளை அவங்க எஃபர்ட்ஸை கம்யூனிகேஷனுக்கு கோஆர்டினேட் பண்ணியிருந்தா வி ஷுட் தேங்க் தம், வி ஷுட் அப்ளாஸ் தேர் எஃபர்ட். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களோட நரேட்டிவை கோஆர்டினேட் விதத்தில் இருக்கு. அதுல என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும்? எது அவங்களோட குறைபாடா இருந்ததோ, அப்பேரண்ட் குறைபாடா இருந்ததோ அதை அவங்க பெட்டர் ஆக்கியிருக்கலாம். நவ் தே ஆர் அப்பியரிங் மோர் கோஹெசிவ் ஆஸ் எ யூனிட். தே ஆர் அப்பியரிங் மோர் அக்ரெசிவ். இது நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல விஷயம்தான். பார்லிமெண்ட் தான் டிபேட் நடக்குதில்ல. இதுல பயப்படுறதுக்கு எந்த விஷயமே இல்ல. காங்கிரஸ்க்கு 100க்கு பதிலா 125 வந்தாலும், இல்ல தலைகீழா மாறினாலும், காங்கிரஸ்க்கு 240 வந்து பிஜேபிக்கு 100 வந்தாலும் இது நாட்டுக்கு நல்லதுதான். மக்களுக்கு, ஜனநாயகத்துக்கு இது ரொம்ப நல்ல விஷயம். அது தலைவர்களுக்கு எப்படி இருந்தாலும், எப்ப நல்லா இருக்காதுன்னா ஆப்போசிஷன்ல 20-25 வந்து ஒரே கட்சிக்கு 400 வந்தா அப்படி நடக்க கூடாது. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப அவங்க ரிவைவ் 400 தாண்டாது நல்ல விஷயம்னு சொல்றீங்க. இல்ல, நீங்க என்கிட்ட தனிப்பட்ட முறையில கேட்டா கண்டிப்பா நான் இதை தான் சொல்லுவேன். 400 வராதது ரொம்ப நல்லதா தான் போச்சு. இல்லனா பிகார்ல கூட நான் வேலை பார்க்க முடியாது. உன்னோட கருத்து கணிப்பை நிறுத்துன்னு சொல்லுவாங்க. நீயும் வந்து பிஜேபியில சேர்ந்துக்கோ. அதாவது உங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, பிஜேபியில அது வந்து மிக அதிகமா யாருக்கு பயன் இருந்திருக்குன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் பயன். ஏன்னா ஆல்டர்னேட்டா வேற ஒரு விஷயத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றோம். மக்களுக்கு சொல்ல நினைக்கிறோம், நீங்க புதுசா ஏதாவது முயற்சி பண்ணணும், புதுசா ஏதாவது பண்ணணும்னு. ஒருவேளை பிஜேபிக்கு 300 இல்லனா 400 சீட் வந்திருந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகார்ல என்ன வேலை செய்ய விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன அப்ப இந்த நாட்டோட மக்கள் ரொம்ப புத்திசாலின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, நான் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, நான் தான் முதல் நபர். 5 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மோடியோட சகாப்தம் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. அவருக்கு மட்டும்தான் ஓட்டு விழுவுன்னு அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த நாட்டுல எதிர்க்கட்சி ஒருபோதும் பலவீனமா ஆகாது. எதிர்க்கட்சிகளோட திறன் வேணா பலவீனமாகலாம். இந்த நாட்டுல 60 கோடி மக்கள் இப்போ கூட 100 ரூபா சம்பாதிக்க முடியறதில்ல. அங்க நீங்க எவ்வளவுதான் எய்டு நடத்தினாலும், என்னதான் பிஆர் பண்ணாலும், என்னதான் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூபை கண்ட்ரோல் பண்ணா கூட 100 கோடி மக்கள் இப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறது இல்ல. அவன் கண்டிப்பா அவங்களோட கொத்தடிமையா இருக்க மாட்டான். மக்கள் யாராவது கேட்கலாம்? சார், நீங்க சொல்லிருந்தீங்க அடுத்த 10ல இருந்து 20 வருஷம் வரைக்கும் நம் நாட்டின் அரசியல் பிஜேபியை சுத்தி தான் செயல்படும்னு. நீங்க சொன்ன வாக்குறுதியில இப்போ நீங்க உறுதியா இருக்கீங்களா? கண்டிப்பா 200% உறுதியா இருக்கேன். முதல்ல நான் சொன்னதை புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொன்னேன்னா, வரப்போற 20-30 வருஷங்கள்ல, 10 வருஷம் இல்ல, 20 வருஷத்துல நாட்டின் அரசியல்ல கண்டிப்பா பிஜேபி இருக்கும்னு. அதுக்காக அவங்க தோப்பாங்கன்னு சொல்லல. ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறம், அதாவது 1950ல இருந்து 1990 வரைக்கும் காங்கிரஸ்னு ஒரு அணி இருந்தது. அதை சுத்தியே தான் அரசியல் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் இல்ல எதிர்க்கட்சியா இருந்தாலும், நீங்க காங்கிரஸுக்கு ஆதரவா இருந்தாலும் இல்ல அவங்களுக்கு எதிரா இருந்தாலும், அந்த விஷயம் இப்ப ஷிஃப்ட் ஆகி பிஜேபி ஆயிருச்சு. இப்போ நீங்க பிஜேபிக்கு ஆதரவாவும் இருக்கலாம் இல்ல எதிராவும் இருக்கலாம். இப்போ காங்கிரஸ்க்கு எதிரா இந்தியா கூட்டணி அமைக்கல. அது 1989ல ராஜீவ்காந்திக்கு எதிரா நடந்தது. இந்திரா காந்திக்கு எதிராக 1977ல நடந்தது. அந்த பார்வையில நீங்க ஒரு தடவையா இந்த நாட்டுல கிட்டத்தட்ட 30% வாக்குகளை வாங்கியிருக்கீங்கன்னா, 30% ஓட்டு ஓவர் நைட்ல வந்திருக்காது. அது பல வருஷமா செஞ்ச முயற்சி. அதாவது உங்க கட்சி, உங்க தொண்டர்களோட உழைப்புன்னு சொல்லலாம். அது வந்து ஒரே நாள்ல போயிடவும் போயிடாது. ஒரு 2 தேர்தல்ல தோக்குறதுனாலையும் அது போயிடாது. சில விஷயங்கள் அப்படியே இருக்கும். அந்த கோணத்துல நான் சொல்லியிருந்தேன். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். வரப்போற 20, 30, 40 வருஷம் வரைக்கும் பிஜேபிய சுத்தி அரசியல் நடக்கும். அதுக்கு அர்த்தம், திரும்ப ரிப்பீட் பண்றேன், பிஜேபி திரும்ப தோக்காதுன்னு இல்ல. ஆனா அரசியல் மையத்துல அவங்க ஒரு மிகப்பெரிய சக்தியா பிஜேபி கண்டிப்பா இருக்கும். பிரசாந்த் சார், உங்களோட பொது சுவராஜ்ய அரசியல் இதை பத்தி சில கேள்விகள் எங்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பிரசாந்த் கிஷோர்ஜி மேல கேள்வியும் வழக்கும் தொடரும். தேஜஸ்வி யாதவ், லாலு யாதவ் அவங்க பசங்களுக்காக ஓட்டு கேட்கறாங்க. என்ன வித்தியாசம்? லாலு யாதவ் அவரோட பசங்களுக்காக ஓட்டு கேட்கிறார். அவங்க பசங்களுக்கு வேண்டாம், உங்க பிள்ளைங்களுக்காக வாக்களிங்கன்னு சொல்றாங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அமைக்க போறாரு. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ஜன் ஸ்வராஜ் கட்சியின் சூத்திரதாரர் பிரசாந்த் கிஷோர் மீது குற்றச்சாட்டு என்னவென்றால், அவர் பொறுமை இழந்துவிட்டார். பிரசாந்த் ஜி, நீங்க ரொம்ப அமைதியற்றவர், அவநம்பிக்கையற்றவர்னு சொல்றாங்க. 2 வருஷ பயணத்துல நீங்க சொல்றீங்க பீகார்ல எல்லா தொகுதியிலையும் போட்டிடுவோம்னு. உறுதியா சொல்றீங்க, நீங்க எண்ணவே முடியாத அளவு சீட்ஸ் வருங்கிறீங்க. இல்ல, அதாவது இந்த விஷயம் உண்மைதான். நான் கொஞ்சம் இன்பேஷன் தான். அது என் குணத்தோட ஒரு பகுதி. ஸ்டெபிலிட்டி கேர்ஸ் மீ. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, விஷயங்கள்லாம் ஸ்டெபிலிட்டி ஆகி பிரச்சனை இல்லாமல் போனா அந்த விஷயம் பிடிக்காது.
அது எப்பவும் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கணும்னு அவ்வளவு அவசரப்படுறீங்க? அப்படி கூட சொல்லலாம். 45 முடிஞ்சிருச்சு, இப்போ 46 ஆகுது. அதாவது அதிக நேரம் இல்ல பெருசா ஏதாவது செய்யறதுக்கு. அந்த வகையில நான் கொஞ்சம் இம்பேஷண்ட்னு சொல்லலாம். ஆனா நான் செய்யற வேலையை எப்பயுமே ரொம்ப சிரத்தையோட தான் செய்வேன். இப்போ ராகுல் பாத்தீங்கன்னா பாத யாத்திரை போனாரு நாடு முழுக்க. 6 மாசத்துல நாடு முழுக்க சுத்திட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நாடு முழுவதும் போயிட்டாரு 6 மாசத்துல. நான் ஒரு நாள் கூட பிரேக் எடுக்கிறது இல்ல. டெல்லிக்கு ஒரு 2 நாள் வந்திருப்பேன் லோக்சபாக்கு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் தடுத்துட்டாங்க, அதனால டெல்லியிலேயே இருந்தேன். இல்லைனா நான் பிரேக்கே எடுக்க மாட்டேன், அதே ஊர்ல தான் இருப்பேன், பீகார்லேயே தான் இருப்பேன். அதை தாண்டி கடந்த 2 வருஷத்துல என்னால 18 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் போக முடிஞ்சுது. 60% கடக்க முடிஞ்சுது. அப்படி பார்த்தா நான் ரொம்ப பொறுமையா நடக்கிற ஒரு ஆள். ஆனா ஒரு விஷயம், நம்ம ஒரு உழைப்போட இவ்வளவு விஷயத்த அணுகுறோம்னா அந்த முழு, அதாவது மில்லுல போட்டு அரைக்கிற மாதிரி இல்ல, யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். பீகார்ல சிஸ்டத்தை மாத்தணும். ஒருவேளை மாத்தணும்னா நம்ம பீகார்ல தான் எலெக்ஷன்ல நிக்கணும். அப்புறம் இப்ப இந்த போட்டியில யார் இருக்காங்க? தேஜஸ்வி யாதவ் 12 வருஷமா அரசியல்ல இருக்காரு. 40 மாசம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அவர்கிட்ட அவ்வளவு அனுபவம் இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? 2 வருஷ பயணமா? சரியா சொன்னீங்க. தேஜஸ்வி யாதவ், அதாவது உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேஜஸ்வி யாதவ் கூட எங்களுக்கு எந்தவித போட்டியும் இல்லை. இந்த ஜன் ஸ்வராஜ் கட்சி உருவாகி அது தேர்தல் நிற்கும் போது நீங்களே பாருங்களேன், போட்டிங்கிறது என்டியோட மட்டும்தான் நடக்கும். பிஜேபி அண்ட் நிதிஷ் பார்ட்டி கூட தான் நடக்கும். அண்ட் லோக்சபா தேர்தலில் 176, சட்டசபை தேர்தலில் என்டிஏ வந்திருக்கு. அதாவது தேஜஸ்வி யாதவ் அண்ட் லாலுவோட கட்சி இந்திய கூட்டணி 60 இடங்கள்ல மட்டும்தான் முன்னணி பெற்றிருந்தது. 176ல என்டிஏயும் இருந்தது. எங்களோட போட்டி என்டிஏ கூட மட்டும்தான்னு நாங்க நம்புறோம். தனிப்பட்ட முறையில சொல்லணும்னா தேஜஸ்வி யாதவ் பத்தி அவருக்கு என்னதான் அனுபவம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேஜஸ்வி யாதவ் லாலுவோட மகன்னு தெரியும். அதனால ஆர்ஜேடியோட தலைவரா இருக்காரு. அதோட அவரு பீகாரோட தலைவரால மக்கள் அவருக்கு ஓட்டும் போடல. அதோட தனிநபரா அவரு பீகார்ல எதுவுமே செய்யல. நான் தேஜஸ்வி யாதவ ஆதரிக்கிற மாதிரி, அப்புறம் அவரை நோட்டீஸ் பண்ற மாதிரி, அப்புறம் நான் அவரை தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி அவர் எதுவுமே பண்ணல. அப்போ படிப்பு பாத்தீங்கன்னா அது அப்ப நீங்க எங்க புரிஞ்சுக்கிறீங்க? அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க, சகோதரி ராஜ்யசபால இருக்காங்க, 2 மாமாக்களும் பார்லிமெண்ட்ல மெம்பரா இருந்திருக்காங்க, இன்னொரு சகோதரர் அரசாங்க அமைச்சரா இருந்திருக்காரு. அது உண்மைதான். இது ஒரு விதமான லயபிலிட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அவங்களோட லயபிலிட்டி. ஏன்னா பீகார்ல இப்ப இருக்கிற நிலைமை, அவங்க பெத்தவங்க முதலமைச்சரா இருந்தும் கூட பீகார் ஏழ்மையான பின்தங்கிய மாநிலமா இன்னும் இருக்கு. இது அவங்க கணக்குல தானே போய் சேரும். இதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. அவங்களோட குடும்பத்துல 5000 பேர் அரசியல்ல இருந்தும் எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாம ஜஸ்ட் அவங்க லாலுவோட பசங்கன்னா அது அவங்களுக்கு எதிராக தான் போகும். பீகார்ல அவங்கள பத்தி மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் ஜன் ஸ்வராஜ பிரச்சாரத்தோட இன்னொரு பகுதியை ஆய்வு செஞ்சேன். கடந்த 30 வருஷமா எத்தனை பேர் எம்பி எம்எல்ஏ ஆயிருக்காங்களோ, அவங்க எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ஆர்ஜேடியா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எல்லாத்தையும் பட்டியலிட்டு பார்த்தப்போ கடந்த 30 ஆண்டுகளா 1200 குடும்பங்கள் மட்டும்தான் பீகார்ல எம்பி எம்எல்ஏ ஆயிருக்காங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 13 கோடி மக்கள் தொகை கொண்ட பீகார்ல 3.5 கோடி மக்கள் வசிக்கிற நிலையில 1200 குடும்பங்களை சேர்ந்தவங்க மட்டும்தான் எம்பி எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அவங்க ஒரு வகையில கைப்பற்றி வச்சிருக்காங்க. அதுவும் எப்போ? 1990லயும் பீகார் ரொம்ப ஏழ்மையா தான் இருந்ததுங்க. 2005ல நிதிஷ் முதலமைச்சரா இருந்தப்போ பீகார் நாட்டிலேயே ரொம்ப ஏழ்மையான நாடா தான் இருந்தது. இன்னைக்கும் ஏழ்மையா பின்தங்கிய மாநிலமா தான் பீகார் இருக்கு. இதே 1200 குடும்பங்கள் சொல்றது நாங்க தான் இருப்போம், நாங்களே பாத்துக்கிறோம், வேற யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த திங்கிங்க்கு ஒரு சவால் விடுறது தான் இந்த ஜன் ஸ்வராஜ். நீங்க அவங்களோட போட்டி இடலன்னு சொல்றீங்க. 10 லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாங்கி கொடுப்போம்னு இளைஞர்கள்கிட்ட சொன்னாங்க. மொத்த பீகார்ல பியூன்ல இருந்து தலைமை செயலாளர் வரைக்கும் அரசு வேலையில இருக்கிறவங்க அவங்க டோட்டல் எண் 23 லட்சம். 1.97% தான் இது வரைக்கும் பீகார்ல அரசு வேலையில கடந்த 75 வருஷமா இருக்காங்க. நீங்க என்னடானா ஒரே நாள்ல 10 லட்சம் கொடுக்குற மாதிரி சொல்றீங்க. அது எப்படி நடக்குவாங்க? சரி, ஒருவேளை நீங்க 10 லட்சம் கொடுத்ததாவே வச்சுக்கோங்க, விடுங்க. 23 லட்சத்துல 10 லட்சம் சேரும், 3% ஆகும். பீகாரோட 97% எதுவுமே ஆக போறதில்ல. பீகார்ல 40% மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை நீங்க பிரைவேட் செக்டரா சேர்த்தாலும் அப்பவும் பீகார்ல 2லேருந்து 3 பங்கு மக்கள் வரவே மாட்டாங்க. அரசு வேலைக்கும் வரமாட்டாங்க, பிரைவேட் செக்டாருக்கும் வரமாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த சுய முன்னேற்றமும் செய்யல.
நீங்க குழந்தைங்களுக்கு கல்வி ஏற்பாடு சரியா பண்ணல, நீங்க மக்கள் வாழ்வாதாரத்துக்கு எந்த ஏற்பாடுமே சரியா செய்யல. இவங்க ஜஸ்ட் அரசாங்க வேலை கொடுத்துருவாங்க. நம்ம ராஜா 10 பேருக்கு வேலை கொடுப்போம், அதை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? இது மத்தவங்கள முட்டாளாக்குற வேலை. நீங்களே சொல்லுங்க. 75 வருஷத்துல 23 லட்சம் வேலை. இவங்க 75 நாள்ல 10 லட்சம் பேருக்கு வேலை தரேன்றாங்க. நம்புற மாதிரியா இருக்கு? நீங்க 9th ஃபெயில் எதுக்கு சொல்றீங்க? அது ரஜத் சார், நீங்க பத்திரிக்கை நீங்க சொல்லுங்க. நீங்க பத்திரிக்கையாளர்னா நான் என்ன உங்களை வக்கீல் நான் சொல்லுவேன்? நீங்க பத்திரிக்கையாளர்னா நான் உங்களை பத்திரிக்கையாளர்னு சொல்லுவேன். தேஜஸ் யாதவ் 9th ஃபெயில், அதை தான் சொல்லுவேன். அதாவது அது என்னன்னா, வாழ்க்கையில படிக்கிறதுக்கு வயசே கிடையாது. இப்ப கூட 10வது படிச்சு அவங்க பாஸ் ஆகலாம். நான் வேணா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க படிக்காம, அவங்க எவ்வளவு பெரிய காமராஜரா இருந்திருக்காங்க. அவங்க பெருசா எதுவுமே படிக்கல, ஆனா அவங்க காங்கிரஸோட தலைமையில இருந்தாங்க. இந்திரா காந்திய பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாரு. சார், நீங்க என்னோட கருத்தை ஒரு தடவை கேளுங்க. கல்விதான் மக்களை அறிவாளி ஆக்கும்னு நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல வரல, அதை நான் நம்பவும் இல்லை. ஆனா சில நேரங்கள்ல உங்களோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்னா அதுக்கான வசதி இருக்காது, அதனால படிக்கவும் முடியாது. ஆனா நீங்க இப்போ சொன்ன மாதிரி அவரோட அப்பா முதலமைச்சர், அவங்க அம்மா முதலமைச்சர், அப்படிப்பட்ட ஒருத்தர் 9வது பாஸ் பண்ணலன்னா என்ன தெரியுது? அவரால் படிக்க முடியாதுன்னு நான் சொல்லல. இது கல்வி விஷயத்துல அவங்களோட திங்கிங் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். கல்விக்கு முக்கியத்துவம் அவங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. பீகாரை சேர்ந்த ஒரு சாதாரண பையன், பீகார்ல இருக்கிற ஒரு சாதாரண பையனுக்கு அடையாளம் என்ன? அது பின்தங்கிய மாநிலம். மக்கள் கூலி வேலை செய்யறாங்க. படிச்ச பசங்களை பாத்தீங்கன்னா 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம்னு சின்ன சின்ன ரூம்ல உட்காந்து, இடுக்குல உட்காந்து, முதுக நேரா வச்சு பாதி வயிறு சாப்பிட்டுட்டு படிக்கிறாங்க. தான் வேலை செஞ்சு ஏதாவது சாதிக்கணுன்றதுக்காக. கிளர்க் ஆகிறதுக்கு, பியோன் ஆகிறதுக்கு, சிப்பாய் ஆகிறதுக்கு 3 வருஷம், 5 வருஷம் அவங்க உழைக்க வேண்டியது இருக்கு. நீங்க 9வது கூட பாஸ் பண்ணாம பீகாருக்கு ராஜா நான் தான்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்கிறது? அதை எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லுங்க? நானே பீகாரை சேர்ந்தவன், நான் ஏன் எதிர்க்க மாட்டேன் இதை? நான் சொல்றதை விடுங்க. இங்கே சேர்ந்திருக்க எத்தனை மக்களா இருக்கட்டும், பீகார் மக்களா இருக்கட்டும், அவங்கள்ட்டே கேட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் 9வது ஃபெயில் ஆனவரை தலைவரா ஏத்துக்குவாங்கன்னு. நான் தினமும் கிராமத்துல நடந்துட்டு தான் இருக்கேன். நான் மக்களுக்கு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் அவர் உங்களை பத்தி தான் கருத்து சொல்றாரு. இந்த பிரசாந்த் கிஷோர் ரொம்ப படிச்சவரா இருக்காரு. இவர் இங்க இருக்கிற டேட்டாவை அங்க கொடுக்கறாரு, அங்க இருக்கிற டேட்டாவை மாத்துறாரு. சரி, நான் அதிகமா படிச்சவன்னு ஒத்துக்கிறாங்கல்ல. பாருங்க, முதல்லலாம் இந்த பிரசாந்த் கிஷோர் யாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்ப இவன் படிச்சவன்னு ஒத்துக்கிறாங்கல்ல. திருடுறதோ தவறான செயலோ செய்யறது இல்ல. எந்த ஒரு மாஃபியாவும் செய்யல. கால்நடையில முறைகேடு செஞ்சு எதுவும் ஜெயிலுக்கு போல. தீவனமெல்லாம் எதுவும் திருடல. என்னோட அறிவை பயன்படுத்தி, என்னோட சொந்த முயற்சியில எங்க அப்பா அம்மா ஒன்னும் முதலமைச்சர்லாம் இங்க இல்ல. நான் பீகார்ல ஒரு அரசு பள்ளியில தான் படிச்சேன். நான் படிக்கும்போது அங்க சாக்கு பையில உட்காந்து படிச்சிருக்கேன். அங்கிருந்து நான் கல்வியோட பலத்துல எங்க வரைக்கும் போயிருக்கேன்னா, நாட்டுல பெரிய பெரிய புள்ளின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்தா, ஏதாவது கொஞ்சமாவது என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க என்கிட்ட சஜஷன் கேட்பாங்க. இது எல்லாம் சரஸ்வதியோட ஆசீர்வாதம். நான் சரஸ்வதிய வழிபடுறவன். ஆனா சரஸ்வதிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட நான் எதுக்கு உறவாடணும் சொல்லுங்க ரஜித் சார்? இவங்க அதாவது நீங்க தேஜஸ்வி யாதவ்னு சொல்றீங்க. அதாவது என்னோட எக்ஸிஸ்டன்ஸே சரஸ்வதி தேவி தான் சொல்றேன். என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. எந்த ஜாதியும் இல்ல, என்கிட்ட எந்த பணமும் இல்ல, பெரிய குடும்பமும் இல்ல, பேர் புகழும் இல்ல, அறிவு மட்டும்தான் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு, அறிவு மட்டும் இல்ல. பிரசாந்த் சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரு பீகாருக்கு ஏர் கண்டிஷன் டென்ட்ல தான் இருக்காரு, கேரவன்ல சுத்துறாரு, தன்னை நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறாரு. ஆனா இதை வச்சு பீகார்ல ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. அவங்களுக்கு பீகாரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா தேஜஸ்வி யாதவுக்கு நான் அடிக்கடி சின்ன சின்ன சவால்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். சட்டப்பேரவையில நிற்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அப்ப நிதிஷ் சாரோட கூட்டணி சேர்ந்து அவரு முதலமைச்சர் ஆகியிருந்தாரு. சட்டப்பேரவையில அவர் நின்று என்ன சொன்னாருன்னா, சோசலிசம்ங்கிறது எங்க முன்னோர்களோட பாரம்பரியம், அதை அப்படியே விட்டு கொடுத்துட முடியுமா, நாங்க தான் ஆளுவோன்னு சொன்னாரு. நான் இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த சோசலிசம்ங்கிறது எப்போ உங்களுக்கு மாறிச்சு? உங்களுக்கு அந்த சோசலிசம்னா என்னன்னே தெரியாது. சரி, முன்னா தெரியாது, இப்ப வேணா ஒரு டியூஷன் வச்சுக்கங்க, 10 நாள் டியூஷன்ல படிங்க,
அதுக்கப்புறம் மீடியாவுக்கு வந்து சோசியலிசத்துக்கு விளக்கம் கொடுங்க. அதாவது நான் இப்போ உங்க மீடியா முன்னாடி உட்காந்துட்டு தான் சொல்றேன். 10 நாள் 15 நாள் 1 மாசம் டியூஷன் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்றேன். எல்லா ஆலோசகர்கிட்டையும் பேசுங்க, தயாராகுன்னு தான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த சோசியலிசம் பத்தி மீடியால பேசுங்கன்னு தான் நான் சொல்றேன். அது எப்படி அவங்க சோசியலிசம் ஆகும்னு தான் சொல்றேன். சோசியலிசம் லோகியா சாருது, சோசியலிசம் ஜெயின் பிரகாஷ் சாருது, சோசியலிசம் நடுத்தர வர்க்கத்துக்கு சேர்ந்தது, அது ஜார்ஜ் பெர்னாண்டஸை சேர்ந்தது. சரியா? அது எப்பையில இருந்து இவங்க சோசியலிசமா மாறிச்சு? சோசியலிசம் பத்தி எதுவுமே தெரியாதவங்க அதை பத்தி பேசுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க சோசியலிசம் புரிஞ்சுப்பாங்களா? பீகார்ல அவங்க நன்றியுணர்வு பயணம் போறாங்க. அதாவது இந்த ஜன் ஸ்வராஜுக்கு இதுதான் மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி எப்பயும் ஜாதி அப்புறம் பிஜேபி பயத்தெல்லாம் காட்டினவங்க அட்லீஸ்ட் இப்போ வீட்டை விட்டு வெளியே போய் பயணம் பண்றாங்கல்ல, போகட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட பயணங்கள்ல சில நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. அதாவது இந்த பச்சை தலப்பா கட்டுறவங்க, இந்த ஆர்ஜேடி தொண்டர்கள், அதை அவங்க தலையில கட்டக்கூடாது, தோள்ல போட்டுக்கணும்னு சொல்றாங்க. இந்த தலப்பா கட்டுறதுல அவங்க ஒன்னு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் சொன்னோம் அதை மட்டும்தான் செய்ய முடியும். நின்னுக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு மக்களை பயமுறுத்திக்கிட்டு இதெல்லாம் பண்றதுனால பீகார் மாற போறதில்ல. பீகாரோட யங்ஸ்டர்ஸ் இந்த விஷயத்தை முற்றிலும் மறுக்கிறாங்க. நீங்க 30 வருஷமா நீங்க அப்புறம் உங்க அப்பா அப்புறம் நித்தீஷ் தான் ஆட்சி செஞ்சீங்க. பீகாரோட நிலைமையை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தேஜஸ்வி யாதவ பத்தி கவலை இல்லை. நாங்க யாரையுமே எதிர்க்கல. நான் தேஜஸ்வி யாதவ எதிர்க்கல, பிஜேபி அப்புறம் நித்தீஷை எதிர்க்கல. நான் பீகாருக்கு சப்போர்ட்டா தான் இருக்கேன். பீகார் எப்படியாவது மாறணும். என்ன மாறினாலும் சரி, இது மாறணும்னு நான் சொல்றேன். அப்புறம் ரஜித் சார், நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, நான் தலைவன்லாம் இல்ல. இந்த நாட்டுல எனக்கு என்ன அடையாளம் இருக்கு? இவர் கட்சிகளுக்கெல்லாம் உதவி செய்வாரு, தேர்தலில் ஜெயிக்க வைப்பாருன்னு சொல்றாங்க. அதனால நான் பீகார் மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க கட்சி அமைங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், மத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறேன், உங்களையும் ஜெயிக்க வைக்கிறேன். ஆர்ஜேடி தலைவர் இருக்கார்ல ஜெகதானந்த் சிங், அவரோட தொழிலாளர்களுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுல என்ன எழுதியிருந்தாருன்னா, இந்த பிரசாந்த் கிஷோரோட ஜன் ஸ்வராஜுக்கு போவாதீங்க, இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்கு, அவர் பிஜேபியோட பி டீம்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா, திரும்ப அதே விஷயம். பிரசாந்த் கிஷோர் யாருன்னு சொன்னாங்க இது வரைக்கும்? அவன் டேட்டாவை இங்கிருந்து அங்க கொடுப்பான்னாங்க. அவன் ஒரு பிசினஸ் மேனு சொன்னாங்க. ஜன் ஸ்வராஜ் சொல்லல, நான் ஜன் ஸ்வராஜ் சேர்ந்தவன், நீங்க இதை விட்டுட்டு ஆர்ஜேடிக்கு போக வேண்டாம்னு சொல்லல. அவங்க தான் லெட்டர் எழுதுறாங்க. பாருங்க, என்னோட ஆர்ஜேடி தோழர்களே, லாலுஜியை புறக்கணிக்க பாக்குறாங்க, சோசியலிசம் பேசுறாங்க, நீங்க இதை விட்டுட்டு பிரசாந்த் கிஷோர் கிட்ட போகாதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னை வலுவான கட்சின்னு சொல்லிக்கிறவங்க, ஜன் ஸ்வராஜ் இன்னும் கட்சி ஆகல. ஜன் ஸ்வராஜ் 2வது அக்டோபர் தான் கட்சி ஆகும். இப்ப அங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கிறது ஜத்யோ அண்ட் பிஜேபி. அதோட ஆர்ஜேடி அங்க பிரின்சிபல் ஆஃப் பொசிஷன்ல இருக்கு. இந்த கட்சியை சேர்ந்தவங்க ஆயிரக்கணக்கானவங்க அந்த கட்சியை விட்டுட்டு ஜன் ஸ்வராஜ்ல சேர போறாங்களா? இன்னும் கட்சி அமைக்கவே இல்ல. இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு வரலாற்றுலயும் அதை பார்த்திருக்க மாட்டீங்க. எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த தொண்டர்கள் அவங்க கூட தான் இருப்பாங்க. ரூலிங் பார்ட்டியை விட்டுட்டு ஆப்போசிஷன்ல வந்து சேர்ந்துருவாங்களா என்ன? ரெண்டையும் விட்டுட்டு நீங்க இப்போ இந்த லெட்டரை பத்தி சொன்னீங்களே, 100கணக்கான பேரு கட்சியெல்லாம் விட்டுட்டு ஜன் ஸ்வராஜுக்கு இப்ப வராங்க. ஜன் ஸ்வராஜ் அவங்களுக்கு ஏதோ கொடுப்பாங்கன்னு அவங்க வரல. அவங்க எதுக்கு வராங்கன்னா, அவங்களுக்கு முன்பு கடந்த 2 ஆண்டுகளா 1 கோடி மக்கள் ஜன் ஸ்வராஜை சேர்ந்து அமைக்கிறாங்க. நம்ம தலைமையை அவங்க காப்பாத்தி ஆகணும்னு ஒரு வேளை தோணுனா அவங்க கண்டிப்பா ஜன் ஸ்வராஜுக்கு வந்து சேருவாங்க. எல்லாரும் டென்ஷனா தான் இருக்காங்க. ஜேடியோட சிறுபான்மையினர் அமைச்சரா இருக்கிறவரு ஜமா கான், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரசாந்த் கிஷோருக்கு பதவிக்கு வரதுக்கு ரொம்ப அவசரம், அதனால தான் இப்படி எல்லாம் பேசியிருக்காருன்னு சொல்றாரு. எப்படியோ நான் ஆட்சிக்கு வரேன்ற விஷயத்த அவங்க ஒத்துக்கிறாங்களே, இதுவே அவங்களுக்கு யார் அறிவுரை சொல்றாங்க? அதாவது இவங்களுக்கெல்லாம் இவங்களோட புரிதல் என்ன? இவங்களே என்ன பெரிய ஆளாக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு இவரோட கட்சிக்கு போகாதீங்கன்னு, அதே சமயம் அவன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. நான் தான் ஒண்ணுமே இல்லைன்றப்போ ஏன் பயப்படுறீங்க? கவலைப்படாம இருங்க. இவங்க நிலைமை எப்படி இருக்குன்னா, பாம்பு எலி மாதிரி இருக்கு. அவங்க ஒருவேளை எனக்கு எதிரா பேசுனா ஒருவேளை ஜன் ஸ்வராஜுக்கு எதிரா பேசுனா மக்கள் சொல்லுவாங்க, இவன் நேத்து வந்த பையன், நேத்து வந்த ஜன் ஸ்வராஜ் இப்ப இவ்வளவு பெரிய கட்சி தலைவர், நீங்க ஏன் அதெல்லாம் நோட்டீஸ் பண்றீங்க? ஒருவேளை அவங்க எனக்கு எதிரா எதுவுமே பேசலன்னு வச்சுக்கோங்க, அவங்க குழுவில் இருக்கிற எல்லாருமே ஜன் ஸ்வராஜை தேடி ஓடி வராங்க. அதனால இப்ப அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே ஒன்னும் புரியல. சில சமயம் பேப்பர் வெளியிடுறாங்க, சகோதரிகளை வச்சு திட்ட வைக்கிறாங்க, சில சமயம் பேச்சாளர்களை வச்சு திட்ட வைக்கிறாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்ப நீங்க பீகாரோட முதலமைச்சரா ஆகிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் அவசரப்படுறது எதுக்குன்னா, பீகார்ல எந்த மாதிரி ஆட்சி அமையணும்னா, வரப்போற 10 வருஷத்துல பீகார நாட்டிலேயே பின்தங்கிய மாநிலங்கிற பேர்ல இருந்து 10 முன்னணி மாநிலங்களோட சேர்க்கப்படணும். நான் அதை இதுல அறிவிச்சிருக்கேன். நான் இந்த விஷயத்தை உறுதியா அறிவிச்சிருக்கேன்.
நான் அதோட உங்க மீடியா முன்னாடி இதை 2 தடவை 3 தடவை ரிப்பீட் பண்றேன். நான் இந்த 2 வருஷமா ஒவ்வொரு கிராமத்துக்கும் நடந்து போயே சொல்லியிருக்கேன். இந்த கட்சியோட தலைவர் நான் இல்ல, நான் தலைவர் ஆகவும் மாட்டேன். ஆனா பாக்குறவங்க இவர் சொல்லுவாரு, ஆனா இவர் தான் கண்டிப்பா ஆவாரு. இப்ப 2வது அக்டோபர் அந்த கட்சி அமையவும் போகுது. அதுல பிரசாந்த் கிஷோர் தலைவர் ஆயிட்டா நீங்க என்ன தலையில தொங்கவே விடுங்க. நான் தலைவர்லாம் ஆகவே மாட்டேன். 2ஆம் தேதிக்கு அப்புறமும் இந்த பிரசாந்த் கிஷோர் கிராமமா நடந்தே தான் போவான். ஏன்னா நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். மக்கள் சொல்லுவாங்க, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் பீகாரோட மக்கள் மாற மாட்டாங்க, அவங்க ஜாதியை விட்டு வரமாட்டாங்கன்னு. என்னோட தீர்மானமும் முயற்சியும் அங்க மக்களோட தான் இருக்கு. அதுக்காக 3 வருஷம் நடந்தாலும் சரி, 10 வருஷம் நடந்தாலும் சரி, பீகாரோட அமைப்பை உருவாக்கி அந்த மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் அமைப்பை உருவாக்குற வரைக்கும் இதுல இருந்து இந்த பிரசாந்த் கிஷோர் பின்வாங்க மாட்டான். நீங்க நம்பிக்கையோட வரலாம். நான் ரொம்பவே உறுதியா இருக்கேன். நான் இதுல இருந்து கண்டிப்பா பின்வாங்க மாட்டேன். அதோட முக்கியமா பீகாரோட மக்கள் இந்த விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கடந்த 2 வருஷத்துல யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கேனா, இதுவரைக்கும் நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னதில்ல. நான் இந்த ஜன் சுராஜ் பிரச்சாரத்துல சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட 1 நிமிஷத்தை நான் இப்போ எடுத்துக்கிறேன். அதாவது நீங்க இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் இப்போ ஓட்டு போட்டிருக்கீங்களோ அந்த விஷயத்துக்காக அதிகமாவோ குறைவாவோ கிடைச்சிருக்கும். நீங்க மோடிஜிக்கு கோயிலுக்காக ஓட்டு போட்டிருந்தா இப்போ உங்களுக்கு கோயில் கிடைச்சிருச்சு. நீங்க மோடிஜிக்கு 5 கிலோ தானியத்துக்கு ஓட்டு போட்டிருந்தா பீகார்ல என்னதான் ஊழல் இருந்தாலும் தானியங்கள் அங்க கிடைக்குது. நீங்க நிதிஷ்க்கு ஈபிக்காக ஓட் போட்டிருந்தா அதுவும் அங்க வந்துருச்சு. இப்போ நீங்க பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் குரலுக்காகவும் மரியாதைக்காகவும் ஓட்டு போட்டிருந்தா அதுவும் அங்க வந்துருச்சுன்னு நினைச்சுக்கங்க. ஆனா பீகார்ல ஒரு விஷயத்துக்காக, அவங்க பிள்ளைங்களோட கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக யாரும் ஓட்டு போட்டதில்ல. அதனால நான் ஜன் சுராஜ் சார்பா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், யாருக்கு போடுறீங்களோ போடுங்க. ஆனா உங்க பசங்களோட கல்வி, வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுத்து ஓட்ட போடுங்க. அரசியல்வாதி பசங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, கோயில் மசூதிகளுக்கு வாக்களிக்காதீங்க. இதை தான் சொல்லுவேன். இப்போ இங்க எத்தனை பேர் உக்காந்துருக்காங்களோ உங்க எல்லாருக்கும் நான் இதை சொல்ல விரும்புறேன், சவால் விடுறேன். 2 வருஷத்துல இந்த பிரசாந்த் கிஷோர் வாயால ஜன் சுராஜுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதே இல்ல பிரசாந்த் கிஷோரை நம்புங்கன்னு சொல்லல. நான் கிராமமா போய் என்ன சொல்றேன்னா, 10 பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரம் மாற போறதில்ல. உங்க பசங்களுக்காக எப்போ ஓட் போடுறீங்களோ அப்பதான் உங்க வாழ்வாதாரம் மாறும்னு சொன்னேன். அதுதான் எப்பவும் சொல்லுவேன். தேஜஸ்வி யாதவ், லாலு யாதவ் அவங்க பசங்களுக்காக ஓட்டு கேட்கறாங்க. என்ன வித்தியாசம்? லாலு யாதவ் அவரோட பசங்களுக்காக ஓட்டு கேட்கிறாரு. நான் பீகார் மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, அவங்க பசங்களுக்கு வேண்டாம், உங்க பிள்ளைங்களுக்காக வாக்களிங்கன்னு சொல்றேன். அவங்க பரம்பரை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். நான் பீகார்ல ஒரு அறிவிப்பை அறிவிச்சேன். நான் என்ன அறிவிச்சேன்னா, ஏழைகள் கூட, ஏழைகள்லயே ஏழையா இருக்கிற பையன் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா, அவங்களுக்கு திறன் இருந்தா, உழைக்கிறதுக்கான ஆர்வம் இருந்தா, அவங்க உழைக்க தயாரா இருந்தா இந்த சமூகம் அவங்களுக்கு துணை நிற்கும். ஜன் சுராஜ் சொந்த செலவுல தேர்தல்ல போட்டியிட வைக்கும். எல்லாரும் சேர்ந்து பெரிய ரகளையே உருவாக்கிட்டாங்க. பணத்தை கொடுத்து தேர்தல்ல போட்டியிட வைக்கிறான்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்வாதி கிட்ட பணம் வாங்கிட்டு லஞ்சத்தை கொடுக்கறவங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, பரம ஏழையா இருக்கிறவன் பணத்தின் காரணமாக அவங்களால அரசியலுக்கு வர முடியலன்னா ஜன் சுராஜ் அவங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்றேன். அதுக்கு அவங்க என்னையே திட்டுறாங்க. அவங்க இதையே தான் சொல்றாங்க, உன்னால ஏன் அரசியல் செய்ய முடியாது? எங்களை விட திறமைகள் அதிகமா இருந்து போட்டியிட முடியலன்னா உங்ககிட்ட பணம் இல்லைன்னு தானே அர்த்தம். உங்ககிட்ட எந்த வலிமையும் இல்ல. இந்த 3 விஷயங்கள் எங்ககிட்ட நிறையவே இருக்கு. ஜன் சுராஜ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஜாதியை பார்த்து பயப்படாதீங்க, பணத்தை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்க தேர்தல்ல போட்டியிடுற செலவை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க, அதை இந்த பிரசாந்த் கண்டிப்பா பாத்துக்குவான். நீங்க நில்லுங்க, நான் தேர்தல்ல ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றேன். இப்போ பீகார்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜன் சுராஜ் ஜெயிச்சாலும், ஆர்ஜேடி ஜெயிச்சாலும், இல்ல பிஜேபி ஜெயிச்சாலும், ஜேடியு ஜெயிச்சாலும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் ஆவாருங்கிறாங்க. ஆமா, இப்ப வரைக்கும் இப்படிதான் இருக்கு. அது ஏன் இப்படி இருக்குன்னா, பீகார் மக்கள், இங்க இருக்கிறவங்களும் இதை புரிஞ்சுக்கணும். பல நேரங்கள்ல மக்கள் நினைக்கிறாங்க லாலு தான் சிறந்த தலைவர், அவர் பீகார்ல ஜெயிப்பாரு தோப்பாருன்னு. லாலுஜி அவரோட திறமையால பீகார் மக்கள் அவரை ஒரே ஒரு டைம் தான் ஜெயிக்க வச்சாங்க. கடந்த 30 வருஷத்துல லாலு யாதவ் கட்சி அவரோட திறமையால ஒரே ஒரு டைம் 1995 ஜெயிச்சாங்க. நிதிஷ்குமாரை இதுவரைக்கும் பீகார் மக்கள் ஜெயிக்க கூட வைக்கல ஒரு தடவையும். அதுக்காக தான் அடிக்கடி சொல்றேன், பீகார் இப்படி துயர நிலைமையில இருக்குன்னா கண்டிப்பா லாலுவும் அதுக்கு நிதிஷும் தான் பொறுப்பு. ஆனா இதுக்கு யாரையாவது குற்றம் சொல்லணும்னா அதுக்கு பிஜேபியும் காங்கிரஸும் தான் பொறுப்பு. ஏன்னா கடந்த 15 வருஷமா லாலுஜி இந்த காட்டாட்சியை நடத்த முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ் 15-20 எம்பிக்களோட ஆசையை காட்டி பீகாரும் பீகார் குழந்தைங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கினாங்க. அதாவது மன்மோகன் சிங் எவ்வளவு பெரிய எக்கனாமிஸ்ட்னு தெரியாதா? பீகாரோட நிலைமை தெரியாதா? ஆனாலும் அவர் லாலு யாதவ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சாருங்க. அங்க பதவியில வச்சிருந்தாங்க. ஏன் அங்க வச்சிருந்தாங்க? நாட்டுல 15-20 எம்பிக்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும்ன்றதுக்காக. அதே வேலையை தான் இப்ப பிஜேபியும் செய்யறாங்க.
நிதிஷ்குமாருக்கு 42 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு சொல்றேன், 243 எம்எல்ஏக்கள் இருக்கிற சட்டசபையில நிதிஷ்குமாருக்கு 42 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அப்படி இருந்து அவர் முதலமைச்சரா இருக்காரு. ஏன்? ஏன்னா பிஜேபி ஒரு பெரிய கட்சியா இருக்கிறதுனால அவங்களோட 80 எம்எல்ஏக்களை வச்சு நிதிஷை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க அங்க. அதாவது மொத்த நாட்டிலையும் பிஜேபி மத்த கட்சிகளை உடைச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த பீகார்ல பாத்தீங்கன்னா நம்ம மாநிலத்துல எம்எல்ஏக்களை கொடுத்து இன்னொருத்தர் தலைவராக்கியிருக்காங்க. ஏன் அப்படி நடந்தது? இங்க 12-15 எம்பிக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. டெல்லியில வழக்கம் போல நம்ம ஆட்சி நடந்துகிட்டே இருக்கும். பீகார் பின்தங்கியே இருக்கும். அங்க ஏதாவது அவங்க பண்ணி பொழைச்சுக்குவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்க சவால் விடுறோம். அதாவது எந்த பீகார நாட்டின் பெரும்பாலான கட்சி தலைவர்கள் பீகார சுத்தமா மேம்படுத்த முடியாத மாநிலம் நினைச்சு அவங்க கை கழுவி விட்டுட்டாங்க. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பீகார முன்னேற்றது அங்க உள்ள மக்களால மட்டும்தான் முடியும். எங்க ஜன்ஸ்வராஜ் ஒரு அமைப்பா அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்க நினைக்குதாங்க. உங்களால கண்டிப்பா முடியும்னு அவங்களுக்கு சொல்றோம். இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சேனோ அதையே தான் இப்போயும் செய்யறேன்னு சொல்றேன். நான் ஏதோ தலைவர் ஆயிட்டேன்னு நீங்க தவறா சொல்றீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? முதல்ல ஒரு கட்சி தலைவர் எப்படி அமைப்பை உருவாக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். தேர்தலில் எப்படி போட்டியிடுறது, வார்த்தைகள்ல டேட்டாவை எப்படி பயன்படுத்துறது, எந்த நபரை வேட்பாளரா நிறுத்துறது, எந்த விஷயத்தை அஜெண்டாவாக்குறது. இப்போ நான் அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வித்தியாசம் ஒண்ணுதான், கட்சிக்கும் தலைவருக்கும் சொல்லாம நான் ஊரா போய் மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்படி ஒழுங்கு அமைக்கப்படணும், நீங்க எந்த விஷயத்துக்காக தேர்தலில் போட்டியிடணும், யார வேட்பாளரா நிறுத்தணும். இப்போ பிரசாந்த் கிஷோர் ஜன் ஸ்வராஜோட யூகவாதி. ஜன் ஸ்வராஜ் கட்சி 2ஆம் தேதி அமைஞ்சிரும். 2ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த கட்சியோட யூகவாதி இந்த பிரசாந்த் கிஷோர். எனக்கு அந்த கடவுள் என்னெல்லாம் சக்தி புத்தி அறிவை கொடுத்திருக்காரோ எல்லாத்தையும் அர்ப்பணம் செஞ்சு இந்த அமைப்பை நான் உருவாக்க போறேன். அதை பத்தியும் சில கம்ப்ளைண்ட்ஸ் எங்கிட்ட வந்திருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல பிரசாந்த் கிஷோர் மீது குற்றச்சாட்டுகள் தொடரும். நீங்க முதலமைச்சராக போறதில்ல, கட்சி தலைவராக போறதில்ல, ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் பைய தூக்கிட்டு கிளம்பி போயிடுவீங்க, அவ்வளவுதானே? பைய தூக்கிட்டு வெல்கம் பேக். இன்னைக்கு நாம ஆப்கி அதாலத்துல பிரசாந்த் கிஷோர் மீது சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கோம். தொடர்ந்து வழக்க நடத்துவோம். ஆப்கி அதாலத்துல ஜன் ஸ்வராஜ் கட்சியின் சூத்திரதாரர் பிரசாந்த் கிஷோர் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர் பொறுப்புகளிலிருந்து தப்பி ஓடுவார். பிரசாந்த் சார், இந்த பயணத்தை நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. கட்சியை உருவாக்குறது, வியூகத்தை உருவாக்குறது, தேர்தல்ல மக்களை ஜெயிக்க வைக்கிறது. ஆனா நீங்க எந்த பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டீங்க. முதலமைச்சராக மாட்டீங்க, கட்சி பொறுப்பை ஏத்துக்க மாட்டீங்க. முக்கியமான வேலை என்னன்னா, கட்சி அமைக்கிறது ஒரு பை ப்ராடக்ட். ரொம்ப கடினமான வேலை. ஒரு சமூகத்தை வெளிப்படைய வச்சு புரிய வச்சு அதை தயார்படுத்தி ஒரு அமைப்பு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும்னு சொல்றது. அந்த பொறுப்பை நான் ஏற்கனவே ஏத்துக்கிட்டு தானே இருக்கேன். கட்சியை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியும் சரி, அது அமைஞ்சதுக்கு அப்புறமும் சரி, ஒவ்வொரு கிராமங்கள்ல மக்களுக்கு மதம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஓட் போடுறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா இந்த பிரசாந்த் கிஷோர். மக்கள் ஒருவேளை அந்த அடிப்படையில ஓட்டளிச்சா பல திறமையாளர்கள் வருவாங்க. அதனால பீகார்ல பிரசாந்த் கிஷோர் மட்டுமே திறமையானவன்னு நான் சொல்ல வரல. பீகார்ல ஒவ்வொரு கிராமங்கள்லயும் என்னை விட திறமையானவங்க புத்திசாலிங்க இருக்கதான் செய்யறாங்க. அவங்கள ஒண்ணு சேர்க்கறது தான் முக்கியம். அதனாலதான் நான் இந்த கட்சிக்கு தலைவரே ஆகல. இப்போ உங்க கட்சியில நிலை என்னன்னு கேட்டீங்க. என்னோட கட்சியில நான் உதவியாளரா இருக்கேன். நான் உங்களோட மொத்த வெப்சைட்டையும் பார்த்தேன். யார் இந்த பிரசாந்த் கிஷோர்? கட்சியில் இவர் என்னவா இருக்காரு? என்ன பொசிஷன் இவருக்கு? அவருடைய அக்கௌண்டபிலிட்டி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? இப்படி எதுவுமே இல்லை. கட்சியே இல்ல. கட்சி 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அமையும். அதுல உங்களுக்கு யாருக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குன்னு தெரிய வரும். நான் என்னோட பொறுப்புகளை உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அது 2ஆம் தேதிக்கு அப்புறம் நான் தனியா போயிடுவேங்கிறதுக்காக இல்ல. 2ஆம் தேதிக்கு அப்புறமும் நான் இந்த கட்சியோட பிரதான பேச்சாளராக தான் அங்க இருப்பேன். அதுதான் உண்மை. ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்றுட்டா, ஆட்சி அமைச்சிங்கன்னா, அந்த ஆட்சியை நீங்க நடத்தலனா மக்கள் யாருக்கிட்ட தான் போவாங்க? இல்லைங்க, பாருங்க, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் நடந்து போகும்போது என்னோட முதல் லட்சியம் என்னன்னா, பீகார் சமூகத்துக்கு புரிய வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அது எந்த தனிநபரையோ எந்த சாதியோ எந்த குடும்பத்தையோ சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதுல எனக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு. முதல் முறையா இந்த நாட்டோட வரலாற்றுல நான் ஆன் ரெக்கார்ட்ல சொல்றேன், அதாவது 1 கோடி மக்கள் ஒன்னா கூடி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இது நடந்ததே இல்ல. அதாவது பிஜேபி மாதிரி இருக்கிற ஒரு பெரிய கட்சி எனக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்ற மக்கள் பீகார்ல பிஜேபி அஃபிஷியலி 67 lakhs மெம்பர் இருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் நாங்க கட்சியை உருவாக்கல. கட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் கூட்டம் சேர்றது அது வேற விஷயம். 1 கோடி மக்கள் சேர்ந்து இங்க கட்சி அமைக்கிறாங்க. இது இங்கே முதல் விஷயம். இப்போ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்ச்ல எங்க அறிவிப்பு ப்ரோக்ராம் இருக்கு.
அதாவது மார்ச்ல மொத்த பீகாரோட 10 வருஷத்துக்கான முன்னேற்றத்துக்கான என்ன விஷயம் இருக்கோ அந்த ப்ரோக்ராம நாங்க பப்ளிக்கா வெளியிட முடிவு செஞ்சிருக்கோம். அதோட பீகாரோட முன்னேற்றத்தை மட்டும் வெளியிட மாட்டோம். அவங்களுக்கு திரும்ப சொல்றேன் ஆன் ரெக்கார்ட். பீகார்ல 8000 பஞ்சாயத்துகள் இருக்கு. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் தனித்தனி திட்டங்களை தயாரிச்சு மார்ச்ல வெளியிடுவோம். இந்த பஞ்சாயத்துல என்ன செஞ்சா குழந்தைங்களோட கல்வி மேம்படும், இந்த பஞ்சாயத்துல என்ன செஞ்சா 800லேருந்து 1800க்கு வேலைவாய்ப்பு மேம்படும், இந்த பஞ்சாயத்துல அவங்க என்ன செஞ்சா விவசாயம் செய்யற மக்கள் உணவு விவசாயத்திலிருந்து வருவாய் ஈட்டுற விவசாயத்துக்கு அவங்க மாறுவாங்க. இந்த விஷயத்தை உருவாக்கி எல்லா பஞ்சாயத்துக்கும் நாங்க அமல்படுத்துவோம். என்னோட ஃபோக்கஸ் என்ன, அக்டோபர் வரைக்கும் ஒரு தெளிவான சிறப்பான குழுவை அமைக்கணும். அப்புறம் அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் நான் மக்களோட சேர்ந்து அலைஞ்சிட்டு இருக்கேன். அதாவது வளர்ச்சிக்கான அஜெண்டா, அந்த ப்ரோக்ராம கம்ப்ளீட்டா பண்ணணும். மார்ச்சுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து நாங்க தேர்தல்ல போட்டியிடுவாங்க. யார் விரும்பி வராங்களோ அவங்கெல்லாம் வந்து சேரட்டும். முழு திறமையானவங்க ஒரு கட்சி அமைக்கும் போது, இவ்வளவு திறமையானவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு கட்சி அமைக்கும் போது, பீகார் மக்கள் ஒன்னு முகத்தை பாக்குறாங்க, உங்க விஷனை பாக்குறாங்க, உங்க ப்ரோக்ராம பாக்குறாங்க, உங்க பேக்ரவுண்ட பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தர் ஆட்சி செஞ்சா அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? உண்மைதான், பீகார் மக்கள் என்ன பாக்குறாங்க. அவங்களுக்கு நான் உறுதி அளிச்சிருக்கேன். அதாவது நான் இருக்கிற வரைக்கும் இந்த முழு பிரச்சாரத்துல இதோட நேர்மையிலையும் தூய்மையிலையும் எந்த குறையும் வர விட மாட்டேன். நான் இந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு கேரண்டியா கொடுக்கறேன். எந்த ஒரு தப்பான ஆளுமே இதுல நுழைய விட மாட்டேன். நான் பப்ளிக்கா எந்த விஷயத்த சொல்றேனோ அதுல நான் உறுதியாவே இருக்கேன். ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்தா பீகார் மக்கள் என் கழுத்தையே பிடிக்கலாம். அதுக்காக நான் எம்எல்ஏவோ அமைச்சராவோ ஆக வேண்டிய தேவையே இல்ல. இங்க பாருங்க ரஜித் சார், இவ்வளவு வருஷமா நீங்க பத்திரிகை துறையில செய்தியாளரா இருக்கீங்க. நான் எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு நினைச்சா என்ன ராஜ்யசபாக்கு அனுப்பிச்சு அவங்க என்ன எம்பி ஆக்காத கட்சி எது இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். யார் வேணாலும் அனுப்புவாங்க என்ன. இல்ல, இதுல எம்பி விஷயம் இல்ல, எம்எல்ஏவும் விஷயம் இல்ல. பீகாருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு முதலமைச்சர் வேணும். எனக்கு என்ன தோணுதுன்னா 2043 பேர் தேர்தல்ல போட்டியிட போறாங்க. அதுல அதிக அளவுல நீங்க நிறைய பேர்ட்டு அதுல திறமையாளர்களை பார்க்கலாம். ரொம்ப திறமைசாலிகளை நான் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். அதை நீங்க பார்க்கலாம். எந்த மாதிரி ஆளுங்க வருவாங்கன்னா, ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் முன்னாடி நிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு பிராமணர், பாண்டேஜின்னு தெரிஞ்சா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு. இது மக்களோட தவறான கருத்து. இங்க பாருங்க, நான் ஒரு பிராமணன்னா இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதி இருக்கு. எனக்கு இந்த மதங்கள்லாம் நம்பிக்கை இல்ல. என் பேரு பிரசாந்த் கிஷோர். இப்ப ஆர்ஜேடி மாதிரி ஆளுங்களுக்கு வாழ்க்கையில ஜாதிக்கு மேல ஜாதிக்கு கீழே எதுவுமே தெரியாது. அவங்க வந்து என் பேரை பிரசாந்த் கிஷோர் பாண்டேம்பாங்க. இங்க பாருங்க, எங்க அப்பாவோட பேரு டாக்டர் ஸ்ரீகாந்த் கிஷோர் பாண்டே. என் பேரு பிரசாந்த் கிஷோர். பாண்டே பேர் எதுக்கு இருக்குன்னா, ஏழைங்க அப்புறம் பிற்படுத்த மக்களுக்கு இந்த மெசேஜ் கண்டிப்பா போய் சேரணும். மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஓப்பன் மைண்டடா சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சர். அவர் ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவர் தான். அவரோட ஜாதி எண்ணிக்கை எவ்வளோ? 2% விட கம்மி தான் பீகார்ல. அவர் ரொம்ப வருஷமா பீகார்ல சிஎம்மா இருக்காரு. அப்படி பார்த்தா பிராமணர்களோட எண்ணிக்கை 3 to 4% இருக்கு அங்க பீகார்ல. இப்போ லாலுஜி எந்த சமூகத்திலேருந்து வராரோ அதோட எண்ணிக்கை எவ்வளோ? 15-16%. 15-16% வச்சு பீகார்ல ஜெயிச்சிட முடியாது. நீங்க எந்த ஜாதியா இருந்தாலும் நீங்க ஒரு பெரிய சமூக அரசியல் கூட்டணியை உருவாக்கி தான் ஆகணும். ஜாதியை வச்செல்லாம் ஜெயிச்சிட முடியாது கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு மாயையை உருவாக்கி, அதாவது எங்க ஜாதியை தவிர எங்க குடும்பத்தை தவிர வேற யாராலையும் பீகார்ல வந்துட முடியாது, இப்படி சொல்லிதான் இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு சவால் விடுறேன். நான் அவங்களுக்கு பயப்படலீங்க. நான் என்னோட ஆக மாட்டீங்க, ஒருங்கிணைப்பாளர் ஆக மாட்டீங்க, கட்சிக்கு தலைமை ஏத்துக்க மாட்டீங்க. அப்புறம் என்னைக்கா ஒரு நாள் பைய தூக்கிட்டு கிளம்பிடுவீங்க, வேலை முடிஞ்சதுன்னு. இல்ல, பைய தூக்கிட்டு போறதெல்லாம் இந்த நாட்டோட பிரதம மந்திரி மட்டும்தான் முடிவு எடுப்பாரு. அவரோட டொமைன்குள்ளெல்லாம் நுழைய முடியாது. அடுத்த 10 வருஷத்துக்கு பீகார்ல என்னுடைய முழு ஒத்துழைப்பையும் அங்க கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நாட்டோட முதல் 10 மாநிலங்கள்ல பீகாரை சேர்க்கிற வரைக்கும், அது வரைக்கும் பீகாருக்கு வெளியில நீங்க வேற எந்த பொறுப்புலையும் என்ன பார்க்க முடியாது. நான் பீகார்ல தான் இருப்பேன், பீகார்ல தான் சாகணும்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கையை 10 வருஷம் நான் ஃப்ரேம்ல வாழணும்னு நினைக்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபையில நான் 10 வருஷமா இருந்தேன். அங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 10 வருஷம் நான் வேலை பார்த்தேன். அவங்க என்ன வியூகவாதின்னு சொன்னாங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது டாப்புக்கு வந்ததுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு என்னோட வாழ்க்கையில 10 வருஷம், 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. 8 வருஷம் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நான் பீகார்ல அதை கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன். அப்போ எதிரணியினர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஒரு தொழிலதிபர், அவர் சரக்கு விற்க ஒரு மார்க்கெட்டிங் பண்றாருன்னு இதான் சொல்றாங்க. சரியா தான் சொல்லியிருக்காங்க. நல்ல வியாபாரி தானே, திருட ஒண்ணும் இல்லையே. தொழிலதிபரா இருக்கிறது திருட்டு ஒண்ணும் இல்லையே. நான் என் சரக்கு விற்க நினைக்கிறேன். என்ன சரக்கு? என்னோட சரக்கு என்ன? என்னோட சரக்கு என்னன்னா, பீகார்ல இருக்கிற எந்த குழந்தையும் படிப்பு அறிவு இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட சரக்கு.
பீகாரோட குழந்தைங்க கூலி வேலை செய்ய வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது என்னோட சரக்கு. அதை விற்கிறதுக்காக ஊர் ஊரா போய்கிட்டு இருக்கேன். தலையில கூடைய வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போய்கிட்டு இருக்கேன் அதை விற்கிறதுக்கு. ஊர் ஊரா வீடு வீடா போய் அதை வித்துக்கிட்டு இருக்கேன். உன்னோட புள்ள படிக்கணும், கூலி வேலை செய்யக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த நான் விற்கிறேன், உண்மைதான். ஆர்ஜேடியோட தலைவர் ராம் பிரஜ் அவர் சொல்றாரு, இவரோட வேலை ஒரு டான்சர் மாதிரின்னு. எங்க பணம் கிடைக்குதோ அங்க ஆட போயிடுவாருங்கிறாரு. இப்போ அவங்க சொல்றத பார்க்கும் பொழுது யார் எனக்கு பணம் கொடுத்தாங்க? பீகாரோட மக்கள். பீகார்ல 30 வருஷமா நீங்க ஆட்சி செஞ்சீங்க. அதோட விளைவு என்னவா இருக்கு? பீகார்ல 3ல் 2 பகுதி மக்கள் 100 ரூபா கூட சம்பாதிக்கிறது இல்ல. அவங்க வயிறை நிரப்பவே கஷ்டப்படுறாங்க. எனக்கு எங்க இருந்து காசு கொடுப்பாங்க பீகார்ல நான் போய் ஆடுறதுக்கு? நீங்க ஒருவேளை பீகார்ல அப்படி ஒரு நிலைமை இருந்திருந்தா, அவங்க பணம் கொடுக்கற மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பீகாரை கொள்ளையடிச்சிட்டு பசியும் பட்னியுமா வச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு பீகார்ல யார் பணம் கொடுப்பாங்க ஆடுறதுக்கு பாடுறதுக்கெல்லாம்? நான் என்னோட காசை வச்சுக்கிட்டு ஹார்மோனியம் வச்சு பாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ பீகார்ல லாலு பிரசாத் யாதவ கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. சோ சார், நீங்க இந்த டைட்டில் எடுத்துக்க விரும்புறீங்களா? ஒருவேளை நீங்க எடுத்துக்கிறதா இருந்தா எதிர்காலத்துல உங்க விஷன் எப்படி? லாலுஜி எப்ப கிங் மேக்கரா இருந்தாரு? அவர் எப்பயும் கிங்கா தான் இருந்தாருங்க. லாலுஜி கிங் மேக்கர்லாம் இல்ல. அவர் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டாரு. நீங்க போய் அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க. யார மந்திரி ஆக்குறாரோ அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாத மாதிரி அவர் பாத்துக்குவாருங்க. எல்லாத்தையும் அவர்கிட்டயே வச்சுக்குவாரு. அவருக்கு அப்படிலாம் கேரக்டர் கிடையாது. எல்லாருக்கும் மனசார எடுத்து கொடுக்கறதுக்கு. எது இருந்தாலும் எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு தான். நீங்க சொல்றீங்க பீகார்ல உங்க கட்சி எல்லா சீட்டோட போட்டியிட போகுதுன்னு. அதுக்கு நீங்க ஃபண்ட் ஏற்பாடெல்லாம் எங்கிருந்து பண்ண போறீங்க? நாங்க டீசென்ட்ரலைஸ்ட் கிரவுட் ஃபண்டிங்கோட மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது 2011-12க்கு முன்னாடி நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இதை பத்தி பெருசா தெரியாது. சோசியல் மீடியாவும் பிரச்சாரத்திற்கான ஒரு பெரிய ஊடகமா இருக்கலான்னு. அதே மாதிரி பீகார் மாதிரி மாநிலத்துல அப்படி ஒரு அமைப்பை நான் அமைக்க போறேன். அங்க மக்கள் வீட்டுல உட்காந்துக்கிட்டே அவங்க ஜன் ஸ்வராஜ் அமைப்புக்கு அவங்க நிறைய டொனேட் செய்யலாம். எங்களோட லட்சியம் என்னன்னா, பீகார்ல இருக்கிற 13 கோடி மக்கள் தொகையில குறைஞ்சது அங்க இருக்கிற 2 கோடி மக்கள் கிட்ட 100 ரூபா மக்கள் கிட்ட பேங்க்ல இருந்து சந்தா வசூலிக்கலாம். ஒருவேளை 2 கோடி மக்கள் 100 ரூபா கொடுத்தாலும் ஜன் ஸ்வராஜ் பேங்க் அக்கவுண்ட்ல 200 கோடி ரூபா இருக்கும். அந்த 200 கோடியை வச்சு 243 சட்ட தொகுதிகள்ல போட்டியிட முடியும் நம்மளால. அது போதுமானது. அப்ப ஏன் இது ஆரம்பத்திலிருந்தே நடக்கலன்னு கேப்பீங்க. ஆரம்பத்திலிருந்து ஏன் நடக்கலன்னா, முதலாவது பணத்தை எப்படி செலுத்துறதுன்னு எந்த அமைப்பும் முன்வரல. பிளஸ் மக்களிடையே விழிப்புணர்வு இல்ல. ஏற்கனவே கொள்ளடிச்சிட்டாங்க, இவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கவனமா யோசிச்சு பார்த்தா பீகார் எவ்வளவு எளிமையா இருந்தாலும் 100 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு கண்டிப்பா 2 கோடி மக்கள் இருக்காங்க. நாங்க கிராமத்துக்கு போய் என்ன சொல்றோம்? ஒருவேளை நீங்க வருஷத்துக்கு 100 ரூபாய் மட்டும் கொடுத்தா நீங்க ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு 2500 ரூபாய் பணம் கொடுக்க தேவையில்லை. ஒருவேளை நீ 100 ரூபாய் கொடுத்தா கல்வி மேம்பாட்டுக்கு நீ 20000 ரூபாய் தர வேண்டிய தேவையே இல்ல. உனக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு 1500 ரூபாய் ஆகாது. நாங்க ஒரேடியா கல்வி மேம்படும் எல்லாம் மாறிடும்னு சொல்லவே வரல. உன் பாக்கெட்ல இருந்து நீ செலவு பண்ற பணத்துக்கு டாக்கில் கேரேஜுக்கு ரசீது அட்டைக்கு 20000 ரூபாய் ஆகுது. நீ 100 ரூபாய் கொடுத்தா உன்னோட சேர்ந்து, அதாவது உன்னோட பணத்தை விரும்பாத ஒரு தலைவனா இருப்பான்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். உங்களோட அசஸ்மெண்ட் என்ன? அதோட நான் என்ன விரும்புறேன்னா, இது ஒரு மிகப்பெரிய மேடை. இந்த நாட்டோட மக்கள் இதை கண்டிப்பா பார்க்கணும். நீங்க என் கழுத்தை பிடிச்சாலும் கட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணம் பேங்க் மூலமா ஜன்ஸ்வராஜுக்கு வந்துதான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. இன்னமும் ஆயிரக்கணக்கான பேர் கேக்குறாங்க, எப்ப ஆரம்பிக்க போறீங்க, எப்ப பணம் கொடுக்கணும்னு. 100 ரூபாய் ஏன் கொடுக்க மாட்டாங்க? வருஷத்துல 100 ரூபாய் கொடுத்தா போதும். 2 கோடி மக்களும் கொடுக்கணும். 200 கோடி டெபாசிட் ஆயிரும். தேர்தலில் போட்டிடலாம். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? நான் சரஸ்வதியோட பக்தன். அறிவிருக்கு, லக்ஷ்மி தன்னால வரும். நீங்க ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறது நல்லது. பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தை நீங்க பார்க்க போறது இன்றைய ஜட்ஜ் தவ்லீன் சிங்கோட முடிவுகள் இன்றைய வழக்குல. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு வழக்கு நடந்தது. தேர்தல் உத்திகள் குறித்து பிரசாந்த் கிஷோர் மீது. பிரசாந்த் கிஷோர் கிட்ட விசாரிச்சோம். கடந்த சட்டமன்ற தேர்தலை பத்தி, வரப்போற பீகார் சட்டமன்ற தேர்தலை பற்றியும், ஜன் ஸ்வராஜை பத்தியும் கேட்டோம். அவருடைய கனவுகளை பத்தியும் கேட்டோம். இப்ப ஆப்கி அதாலத்துல ஜட்ஜ் தவ்லீன் சிங் அவங்க தீர்ப்பை சொல்லுவாங்க. ஆரம்பத்திலே நான் சொல்லிடுறேன், நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன். அதனால என்னுடைய இந்த முடிவு
ஆனா உங்க மேல ஒரே ஒரு புகார் இருக்கு. வக்கீல் சார் நீங்க பொறுப்புகளை விட்டு ஓடுற ஒருத்தர்னு சொன்னாரு. அத நான் ஒத்துக்கிறேன். நீங்க பீகாரோட முதலமைச்சர் ஆக விரும்பலனா அது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதில்ல. உங்க கட்சி எவ்வளவு பெருசானாலும் அது நடக்காது. லீடர்ஷிப்பை விட்டு எப்போ ஓடக்கூடாது. என்னோட சஜஷனும் உங்களுக்கு கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க இந்த அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க, அதனால இந்த வார்த்தைகளை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ले सांस भी आहिस्ता के नाजुक है बहुत काम आफाक की इस कारगहे शीशागरी का. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நம்ம ஜட்ஜும் சொல்றாங்க பொறுப்புகளை ஏத்துக்கோங்கன்னு. நானும் அதே விஷயத்தை தான் சொல்றேன். நான் சொல்றது எப்பவும் ஒண்ணுதான். எனக்கும் பொறுப்புகள் நிறைய இருக்கு. அதை நான் ஆப்கே அதாலத்துல சொல்றேன். நான் போற ஒவ்வொரு கிராமங்கள்லயும் போய் சொல்றேன். பீகார ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்டா மாத்துறதுக்கு வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே லட்சியம் இதுதான். அடுத்த 10 வருஷத்துல இதை நான் கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் அந்த மண்ணுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாது, என் தாத்தா ரொம்ப ஏழையா இருந்தாரு. மாட்டு வண்டி ஓட்டினாரு, கூலி வேலை செஞ்சாரு பீகார்ல. எங்க அப்பா ஒரு டாக்டர். எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன மாதிரி ஒரு ஆளு பீகார்ல இந்த வேலையை செய்யலன்னா அதுக்கப்புறம் வேற யாருமே அந்த முயற்சியை கண்டிப்பா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நேர்மையாவும் தூய்மையாவும் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் கடவுள் கையில இருக்கு, பீகார் மக்கள் கையில இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த முழு அளவு நம்பிக்கையோட நம்ம பிரசாந்த் கிஷோர் பீகார் மக்களுக்கு நல்லது செய்யணும், பீகார் மக்களோட மனசு முழுக்க மகிழ்ச்சியை நிரப்பணும், அவங்கள செழுமையாக்கணும். இது பிரசாந்த் கிஷோரோட பொறுப்பு. இன்னைக்கு வழக்க நாம இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த ப்ரோக்ராம்ல ஒரு புதிய நபரோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அன்பு கலந்த வணக்கங்கள்.